and welcome to Vivahamalai.com, a play that won multiple awards at the 2017 Chennai Kodai Natakavira. Naveen Nathan is proud to join hands with Mayurapriya Theatres of Chennai to bring this play to the Bay Area. The story and dialogues for Vivahamalai.com are penned by P. Muthukumaran and it is directed by Naveen, making it Naveen's directorial debut for a full-length Tamil play. We would like to thank our sponsors at this time. Shasta Foods is our platinum sponsor and Tirupati Diva is our food sponsor. Before we begin, a few house rules. Please silence your mobile phones and kindly refrain from using any sound or light emitting devices during the play. Just take a moment to silence your phones, please. If you have kids accompanying you, please ensure that they are seated with you at all times. This is both for their safety and the safety of all those seated around you. Plays are obviously best enjoyed when the dialogues are heard. So as a courtesy to your fellow audience, do take your kids outside if they get restless. And even if you get restless, please take a few moments. Strictly no flash photography or videotaping is allowed. In case of an emergency, please walk up the nearest emergency exits and go out of the building till it is safe to return. And also note that the only exit and entry into the theatre is to the left-hand side of the audience. The right-hand side is an emergency exit, so please do not use that. There will be a brief 20-minute break with food for sale in the foyer. Please do not bring food or drinks into the theatre after that. Now, sit back and enjoy Vivahamalai.com. பேசுறேன். நமஸ்காரம் சொல்லுங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். நீங்க சிரமம்லாம் பட வேண்டாம் சார். ஜஸ்ட் இன்விடேஷன் மட்டும் கொரியர்ல அனுப்புங்க. டெஃபினட்டா நான் வந்து சேர்றேன். சரியா? வெச்சறேன். ஓகே. நமாரா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அப்புறம் முக்கியமான மேட்டர். சொல்லுங்க சார். நம்ம இந்த மகாலிங்க வீட்டு கல்யாணத்துக்கு யாரை டெபியூட் பண்ணிருக்கோம்? நம்ம அசிஸ்டன்ட் சுவாமிநாதன் ஏற்கனவே அனுப்பிச்சு வச்சிட்டா சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா, சங்கர் வந்தாச்சா? வந்தாச்சு சங்கர். சார் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சங்கர். கம் 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 கம். நேத்து போன்ல சொன்னீங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு சார். நீங்க ஓ மை காட், இதெல்லாம் இவ்வளவு சீரியஸான மேட்டர். இதெல்லாம் வந்து போன்ல எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, நேர்ல தான் பேசணும். ஆமா சார். ரைட். பை தி வே, அந்த கல்யாணக்குறிச்சி போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ். எஸ் சார், எவ்ரிதிங் இஸ் ஹியர். அது இது பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ, இன்னைக்கு நம்ம விவாகமாலை சைட்ட நியூ லீஃப் டிவில இருந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களையும் நம்மாராவையும் preliminary இன்டர்வியூ பண்ணிட்டு என்ன பர்சனல் இன்டர்வியூ பண்றதா சொல்லிருக்காங்க. அந்த ஆங்கர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தார், என்னோட ப்ரொஃபைல் வேணும்னு சொல்லி. ஓகே, உங்களை இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி ஞாபகமா இத கொடுத்துருங்க. ஷூர் சார். நான் இத லஞ்சோட நாம முடிச்சுக்கணும், ஏன்னா அதுக்கு அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஓகே, நான் அந்த மீன் டைம் நான் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். ஹாய் ஹாய், வெல்கம் வெல்கம். ஐ அம் சங்கர். நான் தான் உங்களோட கோஆர்டினேட் பண்ணது. ஹலோ சார், ஐ அம் கௌஷிக், வீடியோகிராஃபர் ராஜி. ஹலோ மா. I think is Nemara Narayan. Am I right? Yes, you are right. Hello sir. Nice to meet you. Nemara, இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் MD உங்களை வந்து மீட் பண்ண சொன்னாரு. ஓகே சங்கர். ஓகே சார், இப்போ நம்ம ஸ்கெட்யூல் என்ன? முதல்ல உங்க ரெண்டு பேரோட preliminary இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க MD சார் இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம். Shall we proceed? Before we start, ஒரு நிமிஷம். இதுதான் எங்க MD சாரோட ப்ரொஃபைல். 15 வருஷமா விவாகமாலைங்கிற மேட்ரிமோனி சைட்டை நடத்திட்டு வரார். He is a psychologist and also marriage counselor. எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு சார். By the way, இது என்னைக்கு டெலிகாஸ்ட்? Second Sunday of February is World's Marriage Day. அன்னைக்கு தான் இதை டெலிகாஸ்ட் பண்ண போறோம். Okay. அன்னைக்கு யூசுவலா ஏதாவது செலிபிரிட்டி கப்புள்ஸை பேட்டி கண்டு அதை டெலிகாஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமே, பல கப்புள்ஸ் உருவாக காரணமா இருக்க உங்க மேட்ரிமோனியல் சைட்டை பத்தி ஒரு சின்ன ப்ரோக்ராம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஆனா இதை நீங்க லஞ்சோட முடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் எங்க MD ரொம்ப பிஸி. ஓகே சார். சார், அப்புறம் ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாள் அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ. மீடியால இருக்கிறவன்னு பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்.
ஒன்னும் செட் ஆகல சார். உங்க சைட்டை பத்தி தான் ஓஹோன்னு பேசிக்கிறாங்களே, நீங்க தான் எப்படியாவது. யூ டோன்ட் வரி. நீங்க ஒரு நாள் உங்க போட்டோ டீடைல்ஸ் ஜாதகம் எல்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு பதிலா நானே எங்க சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். இப்பவே தரேன் சார். கையிலே வச்சு தலையிடுங்களா? பலே பலே. என்ன குவாலிஃபிகேஷன்? பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். எப்படி பொண்ணு மீடியால தான் இருக்கணுமா? லேடியா இருந்தா போதும் சார். யூ டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாப்பீங்க. தேங்க்யூ சார். இப்ப ஆரம்பிக்கலாமா? ஷூர். கேமரா இங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். இப்ப ஏதாவது வார்த்தை ரோல் ஆனாலோ இல்ல டிஸ்டர்பன்ஸ் வந்தாலோ நாங்க எடிட்டிங்ல பாத்துக்கிறோம். டேக் போலாமா சார்? ஒரு நிமிஷம் நேமரா, இப்ப நேரெல்லாம் நல்லா இருக்கா? சுபமுகூர்த்தத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். டேக் போலாமா? ஆக்ஷன். ஓகே சார். நீங்க ரெண்டு பேரும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு சங்கர். எங்க எம்டி ரெண்டு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஒன்னு இன்வெஸ்டிகேஷன், அத நான் பாத்துக்கிறேன். இன்னொன்னு ஜாதகம், அத நிமரா பாத்துப்பார். நிமரா நீங்க சொல்லுங்க. என் பேரு நெம்மாரா நாராயணன். நான் இங்க பேனல் ஜோசியரா இருக்கேன். சார் ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். கல்யாணங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டத்துல ஜாதகத்துல உள்ள கட்டம் என்ன சொல்றது அப்படின்னு கவனிக்கிறது ரொம்ப அவசியம். அதனால ஜாதக பொருத்தம் பார்த்து அப்புறம் தான் நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒருவேளை ஜாதகம் இல்லைன்னா நாங்களே கணிச்சு பொருத்தமும் பார்ப்போம். அது மட்டும் இல்ல, பிரஷ்னம், நாடி ஜோசியம், இன்னும் வேற ஏதாவது ஜோசிய நாடி முறைகளை நாடி வந்தா அதுக்கு நாங்க அசஸ் பண்றோம். ஒரு நிமிஷம் நிறுத்திக்குமா? சங்கர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க, உள்ள கொஞ்சம் ஒர்க் இருக்கு, வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரைட் ரைட். நோ இஷ்யூ. ஓகே சார். சார் இப்ப கண்டினியூ பண்ணலாமா? ஷூர் ஷூர். யா ப்ளீஸ் கண்டினியூ. பட் ஜாதக பொருத்தம் எல்லா மேட்ரிமோனியல் சைட்லயும் பாக்குறாங்க. உங்க இன்வெஸ்டிகேஷன் சீம்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. எங்க சார் இப்பெல்லாம் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆத்திரப்பட்டு டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால ப்ரீ மேரிட்டல் என்கொயரிஸ் மஸ்ட். அப்படின்னா அதாவது பொண்ணு மாப்பிள்ளை சைடு ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகி எப்ப ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அப்ப அவங்க கேரக்டர் அண்ட் கான்டக்ட தீர விசாரிச்சு ப்ரொசீட் பண்றது ரொம்ப முக்கியம் சார். அடுத்தது ஸ்டேட்டஸ் செக்கிங். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டேட்டஸ் செக்கிங்னா பொண்ணு மாப்பிள்ளை சைடு கொடுத்திருக்கிற சோஷியல் அண்ட் பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவங்க அப்டேட் பண்ணி இருக்கிற Facebook ஸ்டேட்டஸ் வரைக்கும் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நாங்க பார்த்து ரிப்போர்ட் பண்ணிடுவோம் சார். வெரி குட் சார். வேற என்னென்ன நீங்க டிஃபரெண்டா பண்றீங்க? சார் நாங்க அலையன்ஸ் மேட்சிங் மட்டும் கிடையாது, பிஎஸ்சில இருந்து பிபிஎஸ் வரைக்கும் எல்லா சர்வீஸும் பண்ணுவோம் சார். என்ன சார் சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்ச பிஎஸ்சினா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிபிஎஸ்னா பெரிய பிளேபேக் சிங்கர். நான் சொல்ற பிஎஸ்சினா பிரைட் சீயிங் செரமனி ஆர் பாய் சீயிங் செரமனி. பிபிஎஸ்னா போஸ்ட் பெட்ரோதல் சர்வீஸ். அதாவது பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க கூடவே இருப்போம் சார். ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அதை கூட சால்வ் பண்ணி தருவோம். வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். உங்க சைட்ல வேல்யூ ஆடட் சர்வீசஸ்னு போட்டிருக்கீங்க. அத பத்தி நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணுங்க. சார் எவ்வளவோ இருக்கு சார், எதை சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நீங்க கேக்குறீங்கன்னு ரொம்ப முக்கியமான ஒரு ரெண்டை மட்டும் சொல்றேன். முதல்ல ஏடிஎம், அக்ரிமெண்ட் டு மேரி. சாதாரணமா லக்ன பத்திரிகையில பொண்ணு மாப்பிள்ளையோட பேரண்ட்ஸ் தான் கையெழுத்து போடுவாங்க. ஆனா நாங்க ஒரு படி மேல போய் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட இருந்து சைன் வாங்கி அவங்கள பைண்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம இப்ப மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் பிரேக் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த குடிப்பழக்கம் தான். அதனால NATC, நான் ஆல்கஹாலிக் டெண்டன்சி சர்டிபிகேட். பையனுக்கு குடிப்பழக்கம் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்து நாங்க ரிப்போர்ட் பண்ணிடுவோம். தென் we lay emphasis on medical fitness sir. சுகர் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்ல இருந்து எடுத்து நாங்க HIV டெஸ்ட் வரைக்கும் எல்லா டெஸ்டும் எடுக்க வச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிடுவோம் சார். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் இன்சிஸ்ட் பண்றதுனால பையனோட 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன், 1 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட், 6 மாசம் பே ஸ்டப்னு எல்லாத்தையும் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிடுவோம் சார். மாப்பிள்ளை காணோம் சார், மாப்பிள்ளை காணோம் சார். மகாலிங்கம் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு? என்னாச்சு? மாப்பிள்ளை ஆள் இருக்கிற இடமே தெரியல சார். நான் பொண்ணு பார்க்கும்போது என்ன சொன்னேன்? என்ன சார் சொன்னீங்க? மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர், அவர் இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொன்னா இல்லையா? நேரமா சார், இது கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளையை காணோம் சார். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ். நீங்க கடைசியா மாப்பிள்ளை எங்க பாத்தீங்க? நேத்து நைட் ரிசப்ஷன் முடிஞ்சு ரூம்ல போய் ஃபுல்லா ஏசி போட்டு தூங்கிருந்தா சார். காலம்பரை பார்த்த ஆளை காணோம் சார். ஓகே ஓகே, அவர் இப்ப எங்க வேலை பாக்குறாரு? இன்ஃபோசிஸ்ல நைட் ஷிஃப்ட் மேனேஜரா இருக்கா சார். யூ டோன்ட் வரி. நம்பரா இங்க வாங்க. கவலைப்படாதீங்க, நெமரா கிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்லியிருக்கேன். அவர் வந்து உங்க கூடவே இருந்து மாப்பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் அசிஸ்ட் பண்ணுவாரு. யூ டோன்ட் வரி. மாப்பிள்ளை கிடைச்சு நீங்க வாங்க. யூ கேன் கண்டினியூ சார். ஓகே சார், உங்க இன்டர்வியூ இதோட முடிச்சுக்கலாம். எம்டி சார் இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? ஷூர் ஷூர், வாங்க நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். மே கம் இன் சார். சங்கர் வாங்க. சார் இதுதான் கௌஷிக், நியூ லீஃப் சேனல்ல இருந்து வந்திருக்கார். எஸ் ஹலோ சார், கௌஷிக். வீடியோகிராஃபர் ராஜி.
வணக்கம் சார் மகாலிங்கத்தோட மாப்பிள்ளை ஏதோ காணுமா, அது என்ன நான் போய் பார்த்துட்டு வந்தேன். தாராளமா. ஓகே சார், ஓகே சார். I will take care. இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா சார்? தாராளமா. டேக் போலாமா? ஒரு செகண்ட். ஸ்டார்ட். ஓகே சார், வெல்கம். நம்ம நியூ லீஃப் நேயர்களுக்கு உங்க விவாக மாலை மேட்ரிமோனியல் சைட்டை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. சொல்றேன். இப்பெல்லாம் so near yet so far இருக்கு. செல்போன், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஸ்கைப்னு நெருங்கி இருக்கும். ஆனா மனசாலோட தூரமா தான் இருக்கும். யாருக்கும் ஹெல்ப் பண்ற நேரமும் இல்ல, எண்ணமும் இல்ல. அதனாலதான் என்னமோ எங்களை மாதிரி மேட்ரிமோனியல் சைட்டை அப்ரோச் பண்றாங்க. அதுலயும் ரிலேபிளா இருக்கிறது எங்களை மாதிரி சில பேர் தான். நாங்க கல்யாணம் பண்ணி வச்ச கப்பிள்ஸ் ஆர் நவ லீடிங் a happy married life. இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டுலயும் தான். வெரி கிரேட் சார். உங்களுக்கு இப்ப ரீசெண்டா யுஎஸ் பேஸ்ட் வெப்சைட் அவார்ட் கொடுத்திருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் நம்ம நேயர்களோட ஷேர் பண்ணுங்க. ஆமாப்பா, இந்த என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் இந்தியாவில் இருக்கிற பொண்ணு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால SaveTheDate.com அப்படின்னு இந்த வெப் மேகசின் என்ஆர்ஐஸ் எல்லாம் நடத்துறாப்பா. அவ எங்க சர்வீசஸ்க்கு ரெகக்னைஸ் பண்ணி இந்த அவார்டை கொடுத்திருக்கா. ஆனா இந்த அவார்டுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, எங்கிட்ட வேலை செய்யறவா அத்தனை பேரும் தான். அது சரி சார், இந்த காலத்து பசங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கு சொல்றேன். முதல்ல பாய்ஸ், இவா தனக்கு வரப்போற பொண்ணு வைஃப் அழகா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நல்லா சமைக்கணும், அவ அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் இந்த ஒரே பொண்ணுகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறா. என்ன பண்றது? இந்தியால அதுவும் ஹிந்துஸ்ல ஒரு பொண்ணுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அடுத்தது கேர்ள்ஸ், இவா எதிர்பார்ப்பு இருக்கு எக்கச்சக்கம். அப்படி என்ன சார் சொல்றேன். இவா தனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ஹிருத்திக் ரோஷன் மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கணும், முகேஷ் அம்பானி மாதிரி சம்பாதிக்கணும். அதே சமயம் பொண்ணுங்க என்ன இரிட்டேட் பண்ணாலும் பசங்க நரசிம்மராவ் மாதிரி பரிதாபம், மன்மோகன் சிங் மாதிரி வாயே தொடக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிறேன். சங்கர் வாப்பா. சார் மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருக்கு சார். எங்க இருந்தாப்பா மாப்பிள்ள? சார் சொன்ன மாதிரியே தான் இருந்தது. சார் அப்படி என்ன சொன்னார்? இன்ஃபோசிஸ்ல நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குற பையன், காலையில சீக்கிரம் இருந்திருக்கிற பழக்கமே இருந்திருக்காது. ஏசி ஹால் வேறியா, குளிர் ஜாஸ்தியா இருந்திருக்கும். குளிர் கட்டலுக்கு அடியில போய் நல்லா எதம்பா இருக்கிற போல இழுக்கு போது படுத்துட்டு இருப்பான். இவா சரியா தேடி பாத்துருக்க மாட்டா, நீங்க போய் தேடுங்கன்னு சார் தான் சொன்னார். அது மட்டும் இல்ல, நானும் வெத்தல மையெல்லாம் தடவை பார்த்தேன். மண்டபத்துல இருந்தான். சார் நம்ம அசிஸ்டன்ட் சுவாமிநாதன் அங்கதான் இருந்தாரு, அவரே லொகேட் பண்ணிட்டாரு. நல்ல காரியம் பண்ணீங்க சங்கர். இந்த மகாலிங்கம் நமக்கு பண்ற ஒத்தாசைக்கு டெஃபினட்டா நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கணும். வண்டர்ஃபுல் சார். இவ்வளவு வித்தியாசம் எல்லாம் பண்றீங்களே, உங்களுக்கு இன்னும் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமே, அத நம்ம நேர்களோட ஷேர் பண்றீங்களா? கௌஷிக், இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் நீங்க எங்க வெப்சைட்ல லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் இப்ப நீங்க இன்டர்வியூ வந்து கேட்கறதுனால நான் சொல்லணும் இல்லையா, நான் சொல்றேன். ஒரு பையனோட அப்பா தனக்கு டாக்டர்களா கிடைக்கிறதுக்காக என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறான்னு நான் சொல்றேன், கேளேன். கண்டிப்பா சார். என்ன பண்ணி விநாயகா, நீதான்டா காப்பாத்தணும். என் பிள்ளை ரத்தனுக்கு 27 வயசாச்சு. 24 வயசுல இருந்து அவனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அலையன்ஸ் செட்டில் ஆக மாட்டேங்கிறது. பொம்மநாட்டி இல்லாத வீடு. நீதான் எப்படியாவது ஒரு நல்ல மகாலட்சுமி வரணும், அதானே? ஆமாண்டா. அம்மா, நீ பண்ண வேண்டியது பண்ணாம அவர்கிட்ட போய் புலம்புற. அவரே பாவம் பேச்சுலர். எல்லாம் ஒன்னால வந்ததுடா. நான் உனக்கு அழகா நம்ம குலதெய்வம் பேர் வர மாதிரி கனகரத்னம்னு பேர் வச்சேன். நீ அதை ஷார்ட் பண்ணி ரத்தன்னு வச்சுக்கிட்ட. இந்த ரத்தன்கிற பேர் ஏதோ பானிபூரி விற்கிறவங்க மாதிரி இருக்கு. 3 பொண்கள் உன்னை ரிஜெக்ட் பண்ணிருக்கான். போதும் போதும், இந்த வெட்டி பேச்சு பேசாம இது நான் வரேன். சாய் சங்கர் மேட்ரிமோனி வந்து 2 நம்பர் நோட் பண்ணிருக்கேன். அந்த 2 அலையன்ஸ்க்கு முதல்ல கால் பண்ணி பேசுறியா? இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நாள் நன்னா இல்ல. கார்த்தால ஏற்கனவே நான் ஒரு போன் கால் என் ஃப்ரெண்டு வந்து தண்டவாணி சொல்லியிருந்தான்.
அந்த அலையன்ஸ் அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பார்த்தேன், அபசகுணமா முடிஞ்சு கொடுத்து. ஏன்பா என்னாச்சு? இல்லடா நான் போன் பண்ண உடனே ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துறா, நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பும் நபர் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருக்கிறார்கள். வேணாண்டா, எனக்கு வேணாண்டா. நீ பேசாம நம்பர் போடு, டயல் பண்ணு. இது சொல்லு. 98400 98 திருப்பி சொல்றேன். 98400. இதுவரை டுபுக்கு டுபுக்குன்னு ஓடுறதுடா. அப்பா நீ போன கொடு. நீ இப்படி மெதுவா டயல் பண்ணினா எனக்கு ஒரே 60 கல்யாணம் தான் பண்ணணும். ஹலோ, ஜஸ்ட் a minute. அப்பா பேசு. ரங்கராஜ். ஹலோ ஹலோ, ரங்கராஜன் இருக்காரா? அப்பா பேசு, இந்த பொண்ணோட அப்பா கிட்ட மரியாதையா பேசு. இது பிடிக்கும். எங்க போற? உன்னோட அப்பாட்ட மரியாதையா பேசுறேன். இவ்வளவு மரியாதை போருமா? போதும் பேசு. ஹலோ ஹலோ, ரங்கராஜன் இருக்காரா? நான் அவரோட சந்தா சார் பேசுறேன். அப்படியா? வந்து உன்னோட சிஸ்டர் அபர்ணாவோட ஜாதகம் என் பிள்ளை ரத்தன் ஜாதகத்தோட மேட்ச் ஆயிருக்கு. அத பத்தி உங்க அப்பாட்ட கொஞ்சம் பேசலான்ட்டு தான். அப்பா இப்ப குளிச்சுட்டு இருக்கா, நீங்க ஒரு 1 hour கழிச்சு பண்றீங்களா? உங்க அப்பா குளிச்சுட்டு வர அவ்வளவு லேட் ஆகுமா? அது இல்ல சார், அப்பா குளிக்க போனதுக்கு அப்புறம் ஒரு 4 அலையன்ஸ் வந்துடுது. அதெல்லாம் ஒண்ணா பேசினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுவார். சரி, என்னவாப்பா? வெயிட்டிங் லிஸ்ட் டோக்கன் நம்பர் 5. ஐயோ போச்சுடா, குடு. அடுத்த நம்பராவது கால் போட்டு பண்ணி தரேன். அடிக்குதுப்பா, பேசு. சித்ராவோட அப்பா. சித்ராவோட அப்பா சிவராமன் இருக்காரா? சித்ராவே பேசுறியா? மரியாதையா? சரி, சித்ராவே பேசுறேடா. ஓஹோ, ஓ சரிம்மா, சரி சரிடா, பாத்துக்கிறேன். சரி, என்னப்பா சொன்னா? இல்லடா, இந்த மேட்ரிமோனியல் சைட்ல கொடுத்திருக்கிற உன்னோட போட்டோஸ் அந்த பொண்ணுக்கு பத்தலையா, அதனால நீ வந்து ட்ரெடிஷனல் அந்த வேஷ்டி ஜிப்பா எல்லாம் கொண்டு ஒரு 2 போட்டோ, அப்புறம் வெஸ்டர்ன் சைட்ல கோட் சூட் எல்லாம் கொண்டு ஒரு 2 போட்டோ, அப்புறம் உன்னோட ப்ரொஃபைல் போட்டோ ஒண்ணு, எல்லாத்தையும் வந்து ஒரு மெயில் ஐடி உனக்கு SMS பண்ணுவாளா, அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு விடணுமா? சரி சரி, சொன்னோடனே வந்துருச்சுப்பா. இரு, என்னப்பா இமெயில் ஐடி இது? சித்ரா 61L3BHK@gmail.com. புரியவே இல்ல. எனக்கு புரிஞ்சு கொடுத்த. என்ன? இந்த காலத்து பொண்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருடா. சித்ரா 6ன்னா அவளுக்கு வரப்போற மாப்பிள்ள 6 அடி உயரம் இருக்கணுமா. 1 இயர்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணுமா. 3 BHKனா ஒரு 3 bedroom பிளாட் சொந்தமா இருக்கணுமா. எல்லாத்தையும் சேர்த்துதான் அந்த பொண்ணு மெயில் ஐடியாவே வச்சிருக்கா. நீ சரின்னு சொல்ல வேண்டியது தானே? எப்படிடா? ஏன்பா அடுத்த பிரைஸ் வந்தா எனக்கு 1 lakh கிராஸ் ஆயிடும். ஷோலி நடுவுல 3 BHK புக் பண்ணிருக்கோம். அப்புறம் என்ன குறைச்சல்? ஹைட் தான் குறைச்சல். அந்த பொண்ணு கேட்கறது 6 அடி உயரம், நீ இருக்கிறது 5 அடி 7 அங்குலம். நான் என்ன உன்னை தட்டாட்ட கொடுத்தா தட்டி தட்டி பண்ண முடியும்? இப்படிதான்டா உனக்கு எல்லா அலைன்ஸும் தட்டி போடுது. உனக்கே ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு போனேன்னா அந்த பொண்ணு உன்னை தனியா அழைச்சுன்னு போய் நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன், என்ன பிடிக்கலன்னு எங்க அப்பாட்ட நீங்களே சொல்லிடுங்கன்னு போயிடுவேன். என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ICICI பேங்க்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்து அதே ரிஜெக்ட் பண்ண. அவகிட்ட போய் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிச்சிருக்குன்னு உன்னை பார்த்து சொல்றா. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஸ்குவிண்டடா. லேடிஸ்க்கு மார்கன் இருந்தா அதிர்ஷ்டம். உங்க அம்மாக்கே மார்கன் உண்டு. ஆனா அந்த அதிர்ஷ்டம் அம்மாக்கே இல்லையப்பா. சரி, இந்த அண்ணா நகர்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்தது, அதே ரிஜெக்ட் பண்ண. அவ கேட்டைப்பா. கேட்ட நல்ல நட்சத்திரம்டா. ஐயோ அதுலப்பா, அவளுக்கு கேட்டை பூனைக்கண். அத சொல்ல என்ன கன்றாவியோட உனக்கு எல்லா அலையன்ஸும் தட்டி போயிட்டே இருக்கு. நான் உனக்காக ரெஜிஸ்டர் பண்ணாத மேட்ரிமோனியல் சைட்டே கிடையாது. ஜீவன் சாத்தி, எலைட் மேட்ரிமனி, பெஸ்ட் தமிழ் மேட்ரிமனி, சாயி சங்கரா, சாயாத சங்கரா, அப்புறம் பாரத் மேட்ரிமனி. உனக்காக நான் இன்னும் பாகிஸ்தான் மேட்ரிமனியில மட்டும். Oh sir, இது உங்க ஃபிளாட்டா? What a pleasant surprise. சங்கர், எப்படி இருக்க நீ? சூப்பரா இருக்கு. நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? சார் நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு, விப்ரோல கூட ஏதோ வேலை பாக்குறாரு. அவரை பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சார். அவன் இப்ப இங்க இல்லையே சார், எங்க நங்கநல்லூருக்குள்ள வீடு மாறி போயிட்டான். சார் இது யாரு? என் சன் ரத்தன். ஓ ஹலோ சார். ஏய்,
சங்கரா திருச்சியில பிஹெச்எல் என்னோட ஜூனியரா வேலை பார்த்தான்னு சொன்னேன். சார் இப்ப ரத்தன் என்ன பண்றான்? FTSல வேலை பார்க்கறான். ஓ என்னமா வளர்ந்துட்டான் சார் நல்லா சொல்லுங்க சார், இவ்வளவு நேரம் என் ஹைட் வச்சுதான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுதுன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா, இன்னைக்கும் பார்த்து என் காரை சர்வீஸ் விட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு கிறிஸ் இருக்கான்ல, அவன் கார்ல வரேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். டேய், கிறிஸ்டியோட கார்ல எல்லாம் போகாதடா, அவன் தாறுமாறா கார் ஓட்டுவான். நீ பேசாம ஓலால போடா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி. சரி. அம்மா, நீ வந்து ஹைதராபாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போனீங்க. ஆமா சார். அப்புறம் என்னாச்சு? சார் என் சிஸ்டர்ஸ் கல்யாண விஷயமா விவாக மாலைங்கிற மேட்ரிமோனி சைட் நடத்துற மிஸ்டர் கல்யாண சுந்தரத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு சார். இன்ஃபேக்ட் அவர் தான் 3 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சார். இப்ப அவரோட ஆபீஸ்லயே இன்வெஸ்டிகேஷன் ஹெட்டா வேலை பார்க்கறேன் சார். விவாகமாலையா? நான் கூட அந்த மேட்ரிமோனியல் சைட்டை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல மட்டும் தான் இவனுக்காக ரெஜிஸ்டர் பண்ணல. நீங்களே அநியாயத்துக்கு சார்ஜ் பண்றீங்கப்பா. சார் நாங்க ரொம்ப நாமினலா தான் சார் சார்ஜ் பண்றோம். எங்க சைட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. கூடிய சீக்கிரம் ரத்தனுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் சார். அது மட்டும் இல்ல, எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் போட்டு நானே ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். அப்போ நாளைக்கே நான் ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டுமா? நீங்க நேர்லயே வாங்க சார். நீங்க எம்டி உங்களுக்கு நான் இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இஸ் a VIP, வெரி இன்ட்ரஸ்டிங் பர்சன், யூ நோ. அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷனையும் முடிச்சிடலாம். ஓகே ஓகே. நான் வந்த வேலையை மறந்துட்டேன் பாருங்க. இந்த கார்த்திகோட அலையன்ஸ் எங்க சைட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு பொண்ணு கிட்ட வந்திருக்கு சார். அதனால கார்த்திக பத்தி என்னென்ன தெரியுமோ ஒண்ணு விடாம சொல்லுப்பா. எல்லாம் இவரை கேளுங்க சார். ரிட்டையர் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இந்த ஊர் உலகத்துல நடக்க எல்லா அக்கப்புறம் இவர் கத்துப்படி. அந்த கார்த்திக் வந்து விப்ரோல வேலை பார்க்கறான். இந்த மெட்ராஸ்ல ஃபிளட்ஸ் எல்லாம் வந்தபோது ஒரு 3-4 நாள் நம்பாத்துல தான் தங்கி இருந்தான். அவனுக்கு இன்னும் வேலை கன்ஃபார்ம் ஆல. ஒரு 7-8 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தான். ஓகே. சிகரெட் பிடிப்பானா? அதெல்லாம் சிகரெட் எல்லாம் பிடிக்க மாட்டான். ஆனா நிறைய டீ குடிப்பான். ஒரு நாளைக்கு 10-15 கப்பு கூட டீ குடிப்பான். ஒவ்வொரு தடவை டீ குடிச்சதுக்கு அப்புறமும் ஸ்மோக் பண்ணுவான். ட்ரிங்க்ஸ் ஹேபிட் ஏதாவது? ட்ரிங்க்லாம் அது கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரு பையனை பத்தி நம்ம தப்பா பேசுறது பாபம். ஏன்னா எனக்கும் தாலி கட்ட வேண்டிய வயசுல ஒரு பையன் இருக்கானே. ஆனா ஒரு நாளைக்கு நான் நைட் பார்த்த போது அவன் டியூட்டி முடிச்சுட்டு நைட் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி வந்த மாதிரி எனக்கு பட்டது. அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு காலில் அடிபட்டு இருக்கலாமே. அப்பா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது போட்டு கொடுப்பா. போட்டு தான் கொடுத்துருக்கேன். Thank you so much for your information sir. ஒரு நிமிஷம் இருங்க, என்னோட கார்டு உங்களுக்கு தந்துறேன். டேய் கிறிஸ், எங்கடா இருக்க? உனக்கு அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், எனக்கு ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் வா. சார் இதான் என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க நாளைக்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். வரேன் சார். ரத்தன் வரேன் பாருங்க சார். ஓகே சார். சார் சார் கார்த்திக் இருக்கட்டும், நம்ம ரத்தன் எப்படி? தங்கமான பையன், எந்த விதமான கெட்ட பழக்கம் கிடையாது. அவனுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுது. அவனுக்கு கால்ல அடிபட்டதே கிடையாது. அவன் டீயே குடிக்க மாட்டான். ஓ சூப்பர் சூப்பர். ஓகே சார், அப்ப நாளைக்கு பாப்போம் சார். ஏய் சாரிடா, லேட் ஆயிடுச்சு. வர வழியில கார் ஒரே பிரச்சனைடா. டேய் ஏன்டா, எனக்கு ஆபீஸ்ல 11 o'clock இருக்கணும்டா. 12 o'clock எனக்கு ஒரு மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணிருக்கோம்டா. அப்படி என்னடா மீட்டிங்? யாருக்கு தெரியும்? ஆபீஸ்ல போய் வேலை செய்யலாம்னு உட்கார்ந்தா மீட்டிங் கூப்பிடுவாங்க. அது மீட்டிங் போனா என்ன ப்ராக்ரஸ்னு கேட்பாங்க. அது சரி. ஆமா, இந்த தடவை பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கலக்கிட்ட போல இருக்க. என்னோட நல்லா வாங்கியிருக்க. கூடிய சீக்கிரம் ஆன் சைட் தான். ஜமாய். டேய், நான் செகண்ட் போறதா கண்டிப்பா என் வைஃபை கூப்பிட்டு தான்டா போவேன். கிழிச்சு கூட்ட ஒரு பொண்டாட்டியே இன்னும் வரல. இவர் பொண்டாட்டி ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவுக்கு போறான். போடா போடா. நல்ல எஜுகேட்டட் பண்ணே கிடப்பா. நல்லா சொல்லுடா. உங்க ஊர் சைடுல ஏதாவது ஒரு நல்ல வரண்டு தான் இவனுக்கு சொல்லேன்டா. ரொம்ப எஜுகேட்டட் கேர்ள்ஸ்லாம் எங்க கல்லடக்குறிச்சியில கிடையாது. ஏன்னா கிருஷ்ண, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறடா. எல்லாம் போதும். என்ன போதும்? இல்ல, இவனுக்கு நீங்க அலையன்ஸ் கிடைக்காம கஷ்டப்படுறத பார்த்தா எல்லாம் போதும் போதுன்னு இருக்கு. அத சொன்னேன். அப்பா, நான் பேசினது போதும், போய் லஞ்ச் கொண்டு வா. ஏய், குக்கு ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. நான் உனக்கு பேக் பண்ணி தான் கொடுக்கணும். ஏண்டா கிருஷ்ண, நான் உனக்கும் லஞ்ச் பேக் பண்ணி தட்டுமா? ஐயோ வேணாங்க. நீ எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி தான்டா, சங்கோஜப்படாத. சங்கோஜம்லாம் அங்கிள், நான் முதல்ல ஃபுட் கோர்ட்ல பாத்துக்கிறேன். சரி, ஓகே. டேய், ப்ராடக்ட் டெலிவரிடா. அப்பா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு நான் வர லேட் ஆயிடும். ஏன் நாளைக்கு கூட ஆயிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு ப்ராடக்ட் டெலிவரி இருக்கு. ஆமா, ப்ராடக்ட் டெலிவரி இருக்கு, ப்ராஜெக்ட் டெலிவரி இருக்குன்னு எந்த டெலிவரியோ பத்தியோ பேசுறது. உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி நாட்டு பொண்ணு ஆத்துக்கு வந்து அவளுக்கு டெலிவரி ஆகி பேரம் பேத்திகளை எப்ப பார்க்க போறோம் நான் தவிச்சுட்டு இருக்கேன். புலம்பிண்டே போ. சரி, முருகன் தான் ஞாபகம் வந்ததுடா. ஊருக்கு போனப்போ
திருச்செந்தூர் பெண்ணு பிரசாதம் எடுத்துக்கோ. டேய் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. கோயிலுக்கும் போற, இதுக்கும் போற, ஸ்பிரிச்சுவலா இருக்கடா. டேய் அதெல்லாம் குறைச்சாச்சுடா. இப்பெல்லாம் ஏதாவது பார்ட்டினா மட்டும்தான். ஆனா பார்ட்டி தான் உனக்கு டெய்லி இருக்கே. You know I drink only wine. 2% polyphenol டா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீதி 98% என்ன ஆல்கஹால் தானே. டேய் சத்தமா பேசாதடா. அங்கிள் வந்துற போறாரு. ஏற்கனவே வந்தாச்சுடா கிருஷ்ண. இப்பவே சொல்லிட்டேன், ஆல்கஹாலும் ஆண்டவனும் ஒண்ணும். என்ன அங்கிள் சொல்றீங்க? ரெண்டுமே நின்னுதான் கொல்லும். எப்படி இருக்க? அப்புறம் உன்னோட மேரேஜ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு? உங்க அப்பாவும் உனக்கு அலையன்ஸ் தேடிட்டே இருக்கான், ஒண்ணுமே முடிய மாட்டேங்கிறது. மன்னி மட்டும் இத்தனை நாளைக்கு உசுரோட இருந்தான்னு வச்சுக்கோயேன், கல்யாணத்தையே நடத்தி முடிச்சிருப்பா. அப்பா பாத்துட்டு இருக்கார், ஆனா நான் பார்க்கும்படி யாரும் இல்லையே. நீயோ சிடிஎஸ்ல நல்ல வேலை பாக்குற, பாக்கிறதுக்கு அழகா இருக்க, கை நிறைய சம்பளம், நமக்கு தான் வசதிக்கு ஒரு குறைவு இல்லையே. அப்புறம் ஏன் இந்த கல்யாணம் மட்டும் கூடியே வரலன்னு தெரியலமா. அத்தை, அனிதா இங்க இரு இங்கதான் இருக்கா. அனிதா, அனிதா பாரு யார் வந்திருக்கா பாரு, வா வா. யாருமா? ஜில்லு தானே. பாடி ஏமா, அவ ஏற்கனவே சீனை போடுவா, நீ அழகா இருக்கேன்னு வேற சொல்லிட்ட. ரெண்டு பேரும் ஜாலியா பேசிட்டு இருக்கோம், நான் போய் சுட சுட காபி போட்டு எடுத்துன்னு வரேன். ஆமா அத்தை, நீங்க ஏன் போற? சமைக்கிற மாமாக்கு என்னாச்சா? அத ஏன் கேக்குற? ஒரு 10 நாளா அவ ஆத்துல யாருக்கோ உடம்பு சரியாலன்னு போனவர் தான் இந்த பக்கமே வரல. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு, என்னால முடியல. போ. ஏய் சிவா உட்கார். ஆமா அனிதா, உன்னோட யுஎஸ் ஸ்டடி பிளான்ஸ்லாம் என்னாச்சு? Hey, I got PhD offers. Hey, super, congrats. Thanks. That too from 2 universities with scholarship. Offer வந்து 1 மாசம் ஆச்சு. சூப்பர். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன உங்க அத்தை வந்து கல்யாணம் பண்ணிட்டா யுஎஸ் போனான்னு புட்டிங் எடுக்கறா. அப்போ கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன விளையாடுறியா? சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் அமையலையே. நீ யாரையா லவ் பண்றியா? நோ இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறவனோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சொல்லுவே, அதான் கேட்டேன். லுக் ஜில்லு, எனக்கு ப்ரொபோஸ் பண்றவன்லாம் ஒன்னா அசடா இருக்கான், இல்ல அராத்தா இருக்கான். அதனாலதான் வர ப்ரொபோசல் எல்லாத்தையும் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடுறேன். அதானே, நீயோ ஒரு ஃபெமினிஸ்ட், உன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை நீ தான் எடுக்கணும். பேசாம புட் இன் தி பேப்பர்ஸ் அட் வர்க், ஐபிஎம்க்கு பாய் சொல்லிட்டு போயிட்டே இரு. அத்தை திங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்டு இருக்காது, இன்ஃபர்மேஷன். ஹலோ, ஏய் கிருஷா, நீ சொல்லுடா. நான் என்னோட அத்தை வீட்டுல இருக்கேன், ஒரு செகண்ட் இரு, நான் வெளில போய் பேசுறேன், சரியா? அனிதா, அர்ஜென்ட்டா ஆபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால். ஓகே, டீம் லீட் ஃபோன் பண்றான். I have to take this call. Okay. அத்தை கிட்ட நீ சொல்றியா? No problem டி. Bye bye. See you. Where is Jillu? அவளுக்காக ஃப்ரெஷ்ஷா டிகாஷன் போட்டு சுட சுட காஃபியை கொண்டு வந்திருக்கேன். ஹாய், அது என்கிட்ட கூட. அவளுக்கு ஏதோ ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்குன்னு கிளம்பிட்டான். என்ன பொண்ணுங்களோ, எப்ப பார்த்தாலும் கால்ல சக்கரத்தை கட்டிட்டு சுத்துறது. அனிதா, என்னம்மா? நீ யுஎஸ்க்கு PhD படிக்க போகணும்னு சொல்றல்ல, அத பத்தி எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, மாப்பிள்ளையோட நீ எங்க வேணா போயே. அம்மா, I'm tired of talking about it. நீ எனக்கு எவ்வளவு வரன்னு பாக்குற? ஏதாவது செட் ஆச்சா? ஒன்னும் ஒத்து வரலையே. அம்மா, ஆத்திரத்துக்கு ஏதாவது கொடு. ஆமா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு நன்னா 2 அறை கொடுத்து. இந்த மனுஷன் வேற மாசத்துல 20 நாள் துபாய்க்கு கிளம்பி போயிடுற. என்னன்னு கேட்டா கம்பெனி ப்ராஜெக்ட் அது இதுன்னு. சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதே ஒரு ப்ராஜெக்ட்னு அவருக்கு புரியவே மாட்டேங்கிறதே. மைனர் கணக்கா சுத்தின் கிடக்குற. வர நேரம் ஆச்சு, என்னன்னு ஒண்ணும் தெரியல. ஆமா, அப்பா இப்ப என்னத்துக்கு வர? நீ வர சொன்னியா? நான் தான் வர சொன்னேன், நீதான் அப்பா செல்லமாச்சே. நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்கிற, அதான் அவரை வர சொன்னேன்.
சரி அப்பா மட்டும் வந்து இப்ப என்ன பண்ண போறார்? உங்ககிட்ட பேச போறார். அதான் டெய்லி பேசுறோமே. அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க ஃபேமிலிலயும் சரி அப்பா ஃபேமிலிலயும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிட்டு 2-3 வருஷத்துல டைவர்ஸ் பண்ணிருக்காளே. இதுல ஒண்ணு லவ் மேரேஜ் வேற. போதுமா, நான் படிக்க யூஎஸ் போறேன். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியலையே. ஆண்டவா, இந்த வருஷமான இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆனா சரி. சரி, உங்க அப்பாவை கூப்பிடு, எங்க இருக்காருன்னு பாரு. ஹலோ ஹலோ அனிதா செல்லம். ஹாய் பா. எங்க இருக்கே? ஃளைட் லேண்ட் ஆயிடுமா? டிரைவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வாங்க. இங்க உங்க பொண்ணு மேல படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. படிக்கட்டுமே, மாடியில் தான் 4 ரூம் இருக்கு. ஸ்டூபிட். தேங்க்யூ. அம்மா எப்படி இருக்கமா? ஹாய் அண்ணா, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கேம்மா. ஏதாவது சாப்பிடுறியா? எதுவும் வேண்டாம்மா. ஆக்சுவலா நான் இப்பதான் அவசரமா பாம்பேக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டு இருக்கேன். ஓகே. பட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு. பொண்ணு ஜில்லுவோட ஜாதகம் இங்க இருக்கு. நீ என்ன பண்ற? நம்ம ஃபேமிலி ஜோசியர் நெம்மாராட்ட அதை கொடுத்து ஏதான ஒரு நல்ல ப்ராஸ்பெக்ட் வருமானு பாரு. வர எந்த அலையன்ஸ் வந்தாலும் ஏதான ஒரு சாக்கு சொல்லி தட்டி கழிச்சிடுறா. ஏன்னே புரியலமா. நீ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதனா. எனக்கு அனிதா வேற ஜில்லு வேறயா, எல்லாம் பார்த்து நான் நடத்தி கொடுக்கறேன். சரி, நீ ஏதானு பாரு. ஓகே, நான் கொடுத்துடுறேன், கவலைப்படாத. சரிம்மா, எனக்கு ஃளைட்டுக்கு டைம் ஆச்சு. அனிதா காய் சொல்லு. சரி, அதை கொடுத்துருமா. கொடுத்துறேன்டா. பாய். சொல்லுங்க அங்கிள். என்ன இன்னும் ஒரு வாரம் வர மாட்டேடா? என்ன அங்கிள் இது? ஏற்கனவே 10 நாளா வரல. அம்மா கிட்ட பேசிக்கிறேடா. என்ன அம்மா கிட்ட போன கொடுக்கணுமா? தேவையே இல்ல, நான் டிசைட் பண்ணிட்டேன். நீங்க இனிமே வேலைக்கே வர வேண்டாம். என்னடி இது? யாரோட போன்ல அப்படி கத்துன்னு இருக்க? எல்லாம் நம்ம சமயக்கார மாமா தான். இன்னும் ஒரு வாரம் லீவ் வேணும்னு கேட்டார். அதனால இனிமே நீங்க வேலைக்கே வர வேண்டாம். நான் ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டேன். என்னடி இது இப்படி சொல்லிட்ட? இல்லம்மா, I had decided. நீ பாட்டுக்கு சொல்லிட்ட. வர எல்லா வேலையும் தூக்கி போட்டு என்னால செய்ய முடியல, சமைக்க முடியலடி. கூல்மா, சமையல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ சமைச்சு பாரு, அப்ப தெரியும். அவ்வளவுதானே, இனிமே நானே சமைக்கிறேன் பாரு. ஏய் அனிதா, சமைய கட்டு இந்த பக்கம் இருக்குடி. சமைய கட்டுக்கு வழியே தெரியாதா? இதுல இவாள்லாம் சமைக்க போறா. சரிதான். ஹலோ கண்ணா. How was the journey? ஓகே தான்டா. ஏன்பா என்னாச்சு? அம்மா ஒன்னு அவசரமா சொன்னால எம்எல்ஏஸ்ல சீட் இல்லைன்னுட்டான். ஏர் இந்தியாவில தான் வந்தேன். ஏர் ஹோஸ்டஸ் எல்லாம் மாமிகள். உங்க அம்மா மாதிரியே. ஃளைட்டை விட எனக்கு தான் டர்புலன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது. நீங்க என்ன பண்ணுவேளோ ஏது பண்ணுவேளோ எனக்கு தெரியாது. இன்னுமே துபாய்க்கு கம்பெனி ப்ராஜெக்ட்னு நீங்க ஃளைட் ஏறக்கூடாது. அந்த வேலையெல்லாம் வேற யாரையா பாத்துக்க சொல்லுங்க. பொண்ணுக்கு கழுத்துல தாலி ஏறற வரைக்கும் நீங்க துபாய்க்கு ஃளைட் ஏற கூடாது. சரி சரி, அது என்னது உன் கழுத்துல தாலியை காணோம்? உறுத்திட்டேன்னு கபர்ட்ல வச்சேன். அதுக்கு என்ன இப்போ? முதல்ல அவகிட்ட ஒழுங்கா பேசி கன்வின்ஸ் பண்றதுக்கு வழியை பாருங்க. சரி சரி, ஆனா அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கருமங்கள் ஆகான்னு ஔவையார் சொல்லியிருக்காரு. ஆமா, கருமம். இப்படி வெட்டி வேதாந்தம் பேசிட்டு இருந்தாக்க உங்க பொண்ணே அவையாராக வேண்டியதுதான். சாரி. சரி சரி, இப்ப என்ன, உனக்கு உடனே நான் காரியத்துல இறங்கணும் சொல்றேன். ஆனா ஒண்ணு, நடுவுல ஒண்ணு திட்டுற மாதிரி வரும், நீ கண்டுக்கப்படாது. ஓகே? எல்லாமே ஒரு லிமிட்ல இருக்கணும். அனிதா எங்க அனிதா? வரேன்ப்பா. என்னப்பா? என்னடா ஆபீஸ்ல எப்படி போறது? ஏதாவது நியூஸ் உண்டா? அப்பா, என் ஃப்ரெண்ட் சுந்தர் இருக்கான்ல. எந்த சுந்தர்? அதான்ப்பா, அந்த டால் சுந்தர். அவன் டீம் லீடர் ஆயிட்டான். ஓ, அவனா? அவன் ஆல்ரெடி அங்கங்களாச்சு. அவன் ஹைட்டுக்கு லீடர் என்ன லேடராவே ஆகணும். அது போட்டும், நீ போன வாரம் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னீங்க. அது யாரு அவன்? நிம்மிப்பா. நிம்மி? ஓ, உன்ன மாதிரி அவள ஃபெமினிஸ்ட். அம்மா, அவ ஏதோ இந்த சென்ட்ரல் சர்வீசஸ்க்காக ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாளே. நான் கலெக்டர் ஆகணும், எனக்கு லைஃப்ல ஏதாவது சாதிக்க பிடிக்கும்னு சொல்லிட்டு இருப்பாளே. யார கல்யாணம் பண்ணிட்டா? சாதிக்னு ஒரு பையனை பண்ணிட்டு இருக்கான். ஆனா உனக்கு அந்த மாதிரி பாய்
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? இந்த பாரு, நாங்களும் உனக்காக 2 வருஷமா வரன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னும் அமையல. சொல்லு. என்ன உங்க வைஃப் போன்ல சொன்னாடா பொண்ணு கிட்ட பேசுங்கன்னு? அவ கிடக்குறா கல்வி. சும்மா சும்மா. I just wanted to know your views. Come on, let's have a frank discussion. அப்பா, நான் PhD படிக்க US போனோம். எனக்கு ஒண்ணும் இந்த கல்யாணம் எல்லாம் ஒத்து வரும்னு தோணல. என்னடா இப்படி சொல்ற? நீங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு அலையன்ஸ் பார்த்தேன். வர்ஜீனியால இருந்து ஒரு பையன் வந்தான். என்ன பார்த்து என்ன கேட்டான்? Are you virgin ன்னு கேட்டான். Idiot. டெல்லியில இருந்து ஒருத்தன் வந்தானா, கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகும் போல இருந்தது. ஆனா எனக்கு சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சதும் ஹைதராபாத்ல இருக்கிற அத்தை வீட்டுல போய் 1 மாசம் இருந்து சமையல் கத்துக்க சொன்னான். என்ன பெர்மனன்ட் சமயக்காரியாக்க பார்த்தான். ஆல் மேல் ஷாவினிஸ்ட்ஸ். அம்மா, அந்த இஸ்ரோல இருந்து கூட ஒரு சயின்டிஸ்ட் வந்தாரு, நீ தான் வேண்டாம்னு சொல்லிட்ட. அவன் சிரிச்சா பல்லு தூக்கலா தெரிஞ்சது. அசிடு, கல்யாணத்துக்கு அப்புறம் எவன்டி சிரிக்கிறான்? உங்களாலதான் கெட்டு போறது எல்லாம் உங்களாலதான். Appa, I'm very clear. Come what may, I'm going to US. I don't want to see any more male chauvinists. இரு. அது என்ன அடிக்கடி இந்த மேல் ஷாவினிஸ்ட் சொல்ற? அப்படின்னா என்ன? நான் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. Be frank. Okay? அம்மா பிரெக்னெண்டா இருக்கும்போது நீங்களும் எல்லா அப்பா மாதிரியும் ஆண்டவா எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு தானே வேண்டிண்டே? அது மேல் ஷாவினிசம் இல்லையா? எனக்கு அந்த அம்பாளே வரணும்னு வேண்டினேன். நீ வந்து பிறந்த. You're too smart அப்பா. But 99% of you guys are the same. குடிக்கிறதே தப்பு. நம்ம மேட் செவன்த் மல்லிகாவோட ஹஸ்பண்ட் அவளை குடிச்சிட்டு அடிக்கிறானா. ஏன்டா அடிக்கிற அப்படின்னு கேட்டா, நான் ஆம்பளை அப்படிதான் குடிப்பேன் அப்படிதான் அடிப்பேங்கிறானா. அதெல்லாம் விடுங்கோ. இந்த கேர்ள்ஸ் வந்து சின்ன வயசுல இருந்து இருக்கிறச்சேல இருந்தே பாய்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் மட்டும் சொல்லி தானே வளர்க்கறா. என்ன சொல்ற நீ? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பழமொழி எல்லாம் சொல்லுங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. ஏன் லேடிஸ் படிக்க கூடாதா? அத நீ தப்பா புரிஞ்சுட்ட. அது அப்படி சொல்லக்கூடாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படி பூ எதற்குன்னு சொல்லணும். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள்லாம் படிப்படியா பூ வாங்கிட்டு வந்து அதை தொடுத்து தலையில வச்சிருந்து அடுப்படியில உட்காந்து ஊறி சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அத்தனை பூ எதுக்குன்னு அர்த்தம். ஓகே, நீ இந்த தோசைமா தோசை ரைம் சொல்லு பாப்போம். தோசையம்மா தோசை, நான் உனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுத்தோங்க. சொல்லு, நான் சொல்லேன்ப்பா. தோசையம்மா தோசை, அரிசி மாவு உளுந்து மாவு கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. நிறுத்து. அது என்ன? அப்பாவுக்கு 4 ஆனா அம்மாக்கு 3 தோசையா? அண்ணனுக்கு 2 ஆனா பாப்பாக்கு 1. சரிதா, நமக்கு வாச்சது 2மே லூஸ். இந்த மாதிரி கேர்ள்ஸ் பிறந்ததுல இருந்து ரைம்ஸ் பழமொழி அப்படின்னு எல்லாத்துலயும் மேல் ஷாவினிசம் இருக்கு. சரி, இப்ப என்ன உனக்கு யூஸ் போனோம் அவ்வளவுதானே? ஆமா, அவளே மறந்து போனா கூட இவர் விட மாட்டாரு. சரி, இந்த உன்னோட GRE கோர்ஸுக்கு எத்தனை வருஷம் வேலிடிட்டி இருக்கு? இன்னும் 2 years வேலிடிட்டி இருக்கு. ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். வேண்டாம். இந்த பாரு, அதுக்குள்ள இன்னும் 3 மாசத்துக்குள்ள உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துறேன். அப்படி முடியலன்னு வச்சுக்கோ, நானே உன்னை வந்து யூஎஸ்க்கு ஃப்ளைட் ஏத்தி விட்டுறேன். அப்பா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கேன், நானும் அவனும் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கணும்ட்டு. அதுக்குதான் நான் சில கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் கேக்குற பேசிக் கொஸ்டின்ஸ் கூட எவனும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. கவலையே படாத. இனிமே வர்ற பசங்க எல்லாம் நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பதில் சொல்லுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்? எனக்கு தான் பதில் தெரியுமே. சும்மா ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொன்னேன். என்னமோ எனக்கு லேட் ஆகுது. ஓகே, நான் கிளம்புறேன். பைப்பா. பைமா. பை. சரிடா, பத்திரமா போல. சரிமா. டிராபிக் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஜாக்கிரதையா பார்த்து போ. ஓகே, பை. ஓகே, பை. போ. ஆமா, இப்போ 3 மாசம்ங்கிறீங்களே, உங்களுக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருக்கானா? அட சும்மா இருடி. பொண்ணு கிளம்பி போய் கொஞ்ச நாள் ஆச்சு. மரியாதை. சாரி.
சரி, எனக்கு இன்னும் 3 மாசத்துல இவளுக்கு கல்யாணம் செட்டில் ஆயிடும்னு தான் பட்சி சொல்றது. அம்மா, நீ அன்னைக்கு போன்ல பேசும்போது ஏதோ 2 வரன் வந்திருக்கிறதா சொன்னீங்க. அவளை நீ கான்டாக்ட் பண்ணியோ? பண்ணிட்டேன். ஒண்ணு டைவர்ஸ் கேஸ், இன்னொன்னு மன்னார்குடி, உங்க ஊரு. வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படி வரன் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ண போறோம்னு எனக்கு புரியல. வந்தாச்சு, கல்யாணம் வந்தாச்சு. வாங்க வாங்க. நமஸ்காரம். எப்போ வந்த ஊர்ல இருந்து? ஆமா, ஃபேமிலி ஜோசியர் தான் பேரு. கான்கிரீட்டா ஒண்ணு சொல்ல மாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு எந்த மாதிரி பையன் வேணும், எங்க ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையோ? ஏதாவது பண்ணுங்க. அவளே படாதீங்க. அனிதாக்கு இப்ப குரு பலன் வந்தாச்சு. கோச்சார ரீதிப்படியும் வெரிஃபை பண்ணிட்டேன். எல்லாம் அமோகமா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியே மாப்பிள்ள அமைஞ்சு கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும். கவலையே படாதீங்க. வெரி குட். அப்புறம் இன்னொன்னு, எங்க அண்ணா அவன் பொண்ணு ஜில்லுக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கான். ஒன்னும் சரியா அமைய மாட்டேங்கிறது. ஜாதகத்தை வாங்கி வந்து நான் வச்சிருக்கேன், உங்ககிட்ட குடுக்கறேன். கொஞ்சம் பார்த்து ஏதாவது நல்லதா பார்த்து சொல்லுங்க. பண்ணிடுவோம். என்ன ஜோசியரே, என்ன ரொம்ப நாளா உண்மை இந்த பக்கமே ஆளை காணோம்? நான் இப்ப ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் சார். அப்படி போடுங்க. எங்க? இது விவாக மாலை அப்படின்னு ஒரு மேட்ரிமோனி சைட். அதுல பேனல் ஜோசியரா இருக்கேன். விவாக மாலையா? நீங்க அதுல இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. நாளைக்கே உங்க 2 பேரையும் நான் அங்க கூட்டின்னு போறேன். பிளாட்டினம் ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அப்படி பண்ணா எங்க எம்டி கல்யாண சுந்தர சாரே டைரக்டா அலையன்ஸ ப்ராசஸ் பண்ணுவார். அவரும் உங்கள மாதிரி தான் ரொம்ப ஜோவியல் டைப். நீர் சொன்னா சரியா தான் இருக்கும். அப்ப ஒண்ணு செய்யும், நாளை காத்தாலே 10:30 மணிக்கு வந்துரும். நாம 3 பேருமா சேர்ந்து போய் அவரை மீட் பண்ணுவோம். என்ன நடக்கணுமோ அதை செஞ்சு முடிச்சிடும். சரியா? அப்புறம் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க பையன் ஏதோ லவ் மேரேஜ் பண்ணிட்டானே, உங்க மருமகன் எப்படி இருக்கா? அதே கேக்குறேன். என் பையன் இருக்கானே, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கல்யாணம் ஆன மறுநாளே மாட்டு பொண்ணு கூப்பிட்டு நீ ஸ்ட்ரிக்டா கண்டிஷனா சொல்லிட்டான். நீ வந்து எங்க அப்பா அம்மாக்கு மரியாதை கொடுக்கணும். நீ வந்து டெய்லி நீ தான் சமைக்கணும். அப்புறம் அந்த எப்ப பார்த்தாலும் இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்னு செல்லுலயே இருக்க கூடாது. அதுக்கப்புறம் சம்பள பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டு மாசம் மாசம் செலவு கேட்டு வாங்கிக்கணும். ஆமா, இந்த மாதிரி பட்டியல் போட்டு இருக்கேளே உங்க மாட்டு பொண்ணு, அதெல்லாம் கரெக்டா பண்றாளா? அன்னைக்கு வீட்டை விட்டு போனவதான் பக்கமே வரல. சார், என்ன சங்கர், ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொஃபைல் பாருங்க. என்ன? இந்த பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கிறது பிடிக்காதான். ஹஸ்பண்ட் வேறவங்க மூலியமா குழந்தை பெத்துக்கிட்டா இவங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையா. லைக் மைண்டட் பையனா வேணுமா பாருங்க. லைக் மைண்டட் பாயா? அவளும் அப்படி நினைச்சுட்டா அப்புறம் குழந்தை குடும்பம்னு எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடுமையா? ஓ ஹலோ சார். சார் சார், நான் இன்னைக்கு சொன்னேன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன். நமஸ்காரம் சார். வாங்க வாங்க வாங்க. ஐ எம் கல்யாண சுந்தரம். நமஸ்காரம் நமஸ்காரம் சார். சங்கர் உங்களை பத்தி நிறைய சொல்லிட்டார் சார். மெயின் ஒண்ணு சொல்றேன், உங்க பையனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்கோ சார். எல்லாம் நீங்க தான் சார் நல்ல இதா பாத்துக்கணும் சார். பொம்மனாட்டி இல்லாத வீடு, அதனால நீங்க தான் நல்ல பொண்ணா பார்த்து. சார் நாங்களும் அப்படிதான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் என்ன சார். சரி சார். தாரமும் குருவும் தவத்தின் அது அளவுன்னு சொல்லுவா. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. சார் இவருக்கு பிளாட்டினம் ஸ்கீம்லயே போட்டலாமா? சங்கர், நீ என்னைக்கு சொல்லி நான் நோ சொல்லிருக்கேன் சார். இப்பெல்லாம் பொண்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க சார். ஆனா மாமனார் நாத்தனார் மாமனார் மாமியார்லாம் இருக்கணும்னு எதிர்பார்க்கவே மாட்டேங்கிறாளே. இப்ப எல்லாருமே பிக்கல் பிடுங்கன்னு அவளே கிளாசிஃபை பண்ணி வச்சுட்டாளே. சார் அந்த காலத்துல நம்ம பண்ணாதுதான் மாப்பிள்ளை முறுக்கு, பொண்ணாத்துக்கால டௌரி கேட்டு ஃப்ளீஸ் பண்றதுன்னு என்னெல்லாம் பண்ணிருக்கோம் சார். இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் ரேஷியோல கேர்ள்ஸ் ரொம்ப கம்மி. இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பாரு, டிமாண்ட் சப்ளை, அந்த தியரி பிரகாரம் கேர்ள்ஸ் ஆர் இன் டிமாண்ட் நோ. அதுக்காக இப்படி இல்லாம சார் டிமாண்ட் பண்றது? லைஃப்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க வேண்டியதுதான். ஆனா எக்ஸ்பெக்டேஷனே லைஃப் ஆயிடக்கூடாது இல்லையா? வாஸ்தவம் தான். அப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்துட்டா அதை அக்செப்ட் பண்றதே நீ அவளுக்கு வேணுமோ இல்லையோ? நமக்கு முடியறது அவளுக்கு புரியணுமே. சரி, உங்க பிள்ளையாண்டானுக்கு என்ன வயசாருது? 27 வயசாரு சார்.
எதுக்கு இவ்வளவு உச்சி கொடுற சார் பாருங்க, பொண்ணுக்கு எவ்வளவு வயசானாலும் கவலையே பட வேண்டாம் சார். பையனுக்கு 25 தாண்டினா கஷ்டம். 27 வயசு தான் சார் ஆகுது சார். அடுத்தது புள்ளியாண்டா எங்க ஒர்க் பண்றான்? FTSல வேலை பார்க்க. FTS ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பெனி. சங்கர், அந்த FTS HR ஹரியர்னு கூட அவ பையனுக்கு நம்ம அலையன்ஸ் பார்த்து கொடுத்தோம் சார். அப்புறம் உங்க பையன் எவ்வளவு மாசம் சம்பாதிக்கிறான்? எதுக்கு இப்ப கேக்குறேன்னா, இப்பெல்லாம் பொண்கள் பையன் மாசத்துக்கு 50,000க்கு 1 ரூபா குறைஞ்ச கூட ஓஹோ அப்படிங்கிறான். சார் என் பையன் பிடெக் MBA சார், மாசம் 1 லட்சம் ரூபாய் கிளியர் பண்றான். பிரமாதம் பிரமாதம். சரி, வீட்டு வேலையெல்லாம் ஷேர் பண்ணிப்பான். நோ 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 நோ, ஷேர்லாம் பண்ணக்கூடாது, அவனே தான் பண்ணணும். அப்போ நான் தான் ஷேர் பண்ணிக்கணும். ட்ரெயின் பண்ணுங்க, இது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா கஷ்டம். அப்புறம் பையனுக்கு போஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா? அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு கேக்குறார். எக்ஸ்பீரியன்ஸ் தலையை சொரியாதீங்க, நான் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பையன் வந்து லவ் பண்ணி லவ்ல ஃபெயில் ஆயிருந்து கல்யாணம் பண்ணிட்டான்னா கல்யாணம் பண்ண வைஃப் கிட்ட வாஞ்சியா இருப்பானா? அப்படி ஒரு தீரி எங்க கிட்ட ரிஜிஸ்டர் பண்ற நிறைய பொண்களே இப்படி இருந்தா ப்ரிஃபரபிள்னு போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சார் கண்ட்ராரி இது? முன்னாடி எல்லாம் கம்பெனில வேலைக்கு போறபோதுதான் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பேன், இப்போ கல்யாணத்துக்கே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சார் இது? இதுக்கே இப்படி சொல்லிட்டு இப்பதான் லிவிங் டுகெதர் வரைக்கும் வந்தாச்சே சார். லிவிங் டுகெதர் நம்ம கல்ச்சர்லயே கிடையாது சார். லவ்விங் ஈச் அதர் ஆஃப்டர் மேரேஜ், அதுதானே நம்ம கல்ச்சர். சரி, பையனுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஆமா சார், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இப்பெல்லாம் எவனும் சைட் கூட அடிக்க முடியாது சார். நான் புரியுற மாதிரி சொல்றேன் சார். இந்த அமெரிக்கா மாப்பிள்ள வேணாம்னு சொல்ற பொண்கள் கூட பையனுக்கு ஒரு 2 வருஷம் ஆன்சைட் போகணும்னு ஃபீல் பண்றான். அதை பத்தி கேட்டேன். அவன் ஏதோ அமெரிக்காவுக்கு போக ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட் சார். நீங்க அப்புறம் சங்கரோட போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டுறீங்களா? சரி சார், நான் சொன்ன மாதிரி போட்டோஸ் டீடைல்ஸ் ஜாதகம் எல்லாம் கொண்டு நீங்க சொன்ன மாதிரியே அவனோட போட்டோ ஒரு கேபினெட் சைஸ் போட்டோ 3, அப்புறம் இந்த பஸ்ட் சைஸ் ஒரு 3 போட்டோ, அப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் 3 போட்டோ எல்லாம் கொண்டு. சார் எதுக்கு ஆதார் போட்டோ கேட்டேன்? அதுலதான் சார் ஒரு முக்கியமான சூட்சமே இருக்கு. இந்த அலையன்ஸ் பார்த்து ஜாதகம் எல்லாம் பொருந்திட்டு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த பொண்ணு வேண்டாம்னு நீங்க தீர்மானம் பண்ணி எப்படா அவள்கிட்ட போய் சொல்றதுன்னு நீங்க தடுமாறினா எங்கள்கிட்ட வந்து இமீடியட்டா சொல்லுங்க. நாங்க பையனோட ஆதார் போட்டோவை ஸ்கேன் பண்ணி வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஆதார் போட்டோ பார்த்து ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் நின்று போயிடும். மார்னிங் சார். என்ன மாறா லேட் இன்னைக்கு? நான் சொன்னது சார், துபாயில ஒரு நமஸ்காரம் சார். நமஸ்காரம். கல்யாண சுந்தரம். Pleased to meet you sir. Pleased to meet you. இதுதான் என் வைஃப் மிஸ்ஸஸ் குமார். தெரியுது. Please உட்காருங்க சார். உட்காருங்க. Please. மேடம் 2 minutes. Excuse me. நெம்மாரா, நீங்க வந்து ஃபேமிலி ஜோசியர்னு சொன்னதுனால நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம டேட்டா பேங்க்ல வா பொண்ணுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வர மேட்சிங் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. பாத்துலாம் சார். சாரி டிலேட் யூ. என்ன சாப்பிடுற கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, இப்ப என்ன பண்றேன், நான் கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு எந்த மாதிரி, உங்க பையன் எப்படி வேணும் மாப்பிள்ள எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்களேன். என் பையன் சார் கேக்குறவனா இருக்கணும் சார். மேடம், நாங்க உங்க பொண்ணுக்கு பையன் பாக்குறதே நல்ல ஆரோக்கியமா காது கேட்கறவனா தான் மேடம். அது இல்ல சார், என் பொண்ணு சொல்றத கேக்குறவனா இருக்கணும். ஓ அப்படியா? அப்புறம் பையனுக்கு உட்கார சொன்னேனோ இல்லையா? இந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் கூடாது சார். இந்த வீட்டுல ஜாஸ்தி சாமான் இருக்க கூடாதுங்கிறீங்களா? அது இல்ல சார், இந்த மாமியார் மாமனார் நாத்தனார் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் கூடவே கூடாது. சரியா போச்சு. பையன் அப்பா அம்மாவே இல்லாம மாதத்துல இருந்து தபகட்டின்னு குடிச்சிருக்கணும் போல இருக்கு. எல்லாம் நான் தான் சொல்லணுமா? நீங்க வெறும் அப்படி உட்கார்ந்துருக்கீங்களா? பையனுக்கு 30 வயசுக்குள்ள பையன் சின்னவனா இருக்கணும் சார். பொண்ணோட சின்னவனா இருக்கணுமா? அது இல்ல சார், என் பொண்ணுக்கு 25 இயர்ஸ் ஆகுது. அவளோட ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரைக்கும் பெரியவனா இருக்கலாம், அவ்வளவுதான். சரி, நான் பேசட்டுமா?
எக்ஸசைஸ் முடிஞ்சு தோல்வியோ சார் என் பொண்ணு ஒரு ஃபெமினிஸ்ட் சார். பெண்ணியம் பேசுற பொண்ணா இருந்தாலும் நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். எதுக்கு அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஓகே சொல்லிருக்காரு. அதானே சார் பாடா இருக்கு. இப்ப எல்லாம் எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. அவரே படாதீங்க சார். அது இனிமே எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜோசியர் எல்லாம் சொல்லிட்டார். பை த பை சப்ஜெக்ட் நோ பார் தானே? நோ பார் தான். ஆனா பையன் பாருக்கு போறவனா இருக்கக்கூடாது. அதுக்காக வீட்லயே உட்காந்து சாப்பிடலாமான்னு கேட்டாலும் ஆல்கஹாலே இருக்கக்கூடாது. என் பொண்ணுக்கு அகேன்ஸ்ட் ஆல்கஹால். சார் கமிங் டு த பாயிண்ட், எதுக்கு சப்ஜெக்ட் பத்தி கேக்குறேன்னா, இப்பவும் நிறைய பேரண்ட்ஸ் அலையன்ஸ் பார்க்க வரது எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேண்டாம் அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. பெத்தவா அப்படி சொல்லிட்டு இருக்கிறது பசங்க உங்க செட்டே வேண்டாம் யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். வாஸ்தவம் தான். இங்க மட்டும் இல்ல, எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்திலையும் இந்த உட்பிரிவுகளை பார்த்துட்டு தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது ஜாதி ஒழினா எங்க? பிரமாதம் சார், பிரமாதம் சார். எங்கேயோ துபாயில இந்த ஒட்டல் சிவிங்கியோட இருக்கிறத விட எம்டியா பேசாம எங்க விவாக மாலைக்கு ஸ்போர்ட்ஸ்மேனா வந்துட்டேன்னா என் பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்களும் மாமி கூட இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு உங்க சொந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணவே வக்கு இல்ல. இதுல ஊராருக்கெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. ஏதாவது காரணம் இருந்தது அவளே பரவாயில்ல. நீங்க உள்ள நெம்மாரா இருப்ப, நீங்க போய் உங்க பொண்ணுக்கு எப்படியாப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் டீடைல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா ஓகே. அப்புறம் சுபசி சீக்கிரம்னு சொல்லுவா. என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சிடணும். இல்லைன்னா அவ PhD பண்ண US போயிடுவா. ஜோசியர் எல்லாம் சொல்லிட்டார் சார், கவலையே படாதீங்க. ரவி போங்க, உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு, போங்க. ரெண்டே ரெண்டு கேள்வி நான் கேட்டுட்டு பதில் சொல்லிட்டு அப்புறம் போங்க. சீக்கிரமா கேளுங்க. உங்க மிஸ்ஸஸ்க்கு என்ன சொந்த ஊர் மதுரையா? எப்படி சொல்றீங்க? அதான் கல்யாண சுந்தரம். ரெண்டாவது, உங்க மிஸ்ஸஸ்க்கு பேரு உமா மட்டும்தானா இல்ல உமா மகேஸ்வரி உமா சங்கரி பெரிய பேரா? வெறும் உமா தான் சார். பேரு என்னவோ 2 எழுத்து தான். ஆனா அதான் எனக்கு தலையெழுத்து. ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க போல இருக்க. இது அந்த ஜோசியர் சொன்னாரா? இல்ல இல்ல, ஒரு விஷயத்துல சொல்றேன். எப்படி சார் சமாளிச்சு? ரொம்ப சிம்பிள் சார். இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, தமிழ்ல ஒரு வார்த்தை. இதை வச்சுட்டே என் லைஃப் ஓடிட்டு இருக்கு. என்ன சார் அது? சாரி. சரி. ரவி, அந்த பேக்ல தான் எல்லா டீடைல்ஸும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? நான் உள்ள போச்சு என்கிட்ட ஞாபகப்படுத்த கூடாதா? சாரி. பேக தூக்கின்னு வாங்க. சரி. இதுதானா 2 வாரம் சார்? யூனிவர்சலா எல்லா ஹஸ்பண்டும் சொல்றது தானே. என்ன சங்கர்? சார் நம்ம ஸ்ரீனிவாசன் சாரோட சன் ரத்தன் இருக்கான்ல, ஆமா, அந்த அலைன்ஸ் உங்களுக்கு ஒத்து வரும் சார். ஆமா சார், ஹாரோஸ்கோப்பும் மேட்ச் ஆகுது சார். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. டெஃபினட்டா இல்ல. சங்கர், ஸ்ரீனிவாசனோட எக்ஸ் பாக்ஸ் சொன்னதுனால what you do is you just call him up. அவர் போன் பண்ணி இந்த மாதிரி போட் பிளக் போறோம் ஒரு அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டியா? கண்டிப்பா சார். இப்பவே சார், இப்பவே ப்ளீஸ் டு இட். நம்மாரா அவளை கூப்பிடுங்க. நானே சொல்லிடுறேன். ட்ராக் என்ன மூலியம்? நல்ல நியூஸ் தான். வாங்க. ஓகே ஓகே, வாங்க. பாருங்க, நீங்க வந்த நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாருங்க. சூப்பரா நான் சொல்றேன். என்கிட்ட சொல்லுங்க. நல்லதா போச்சு. நான் என்ன 2 வாட்டி சொல்ல வைப்பேன். நீங்க பையன் நல்ல சேஃப், குட், பிடெக் MBA, வெரி வெரி குட், நிறைய சம்பளம் வாங்குறான். பேஷ். முக்கியமானது ஒண்ணு, பையனுக்கு கூட பிறந்தவ கிடையாது, முக்கியமா அம்மா கிடையாது. பையனுக்கு அம்மா கிடையாதா? நல்ல இடமா இருக்கு. உடனே முடியுங்க. எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு ஆக்வா கார்டு இருக்கு. அப்பா அனிதாவோட அப்பாப்பா. அனிதாவோட அப்பாவா? ஆமா சார், ஐ ரேட் ஆஃப் சேல்ஸ்மேன் நினைச்சேன் சார். ஐ அம் ரவிக்குமார். ரவிக்குமார்.
அனிதாவோட அப்பா. நமஸ்காரம் நமஸ்காரம். எப்படி இருக்கு? சங்கர் வந்து உங்க ஃபேமிலி பத்தி சொல்லியிருக்கார். எனக்கு உங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அவரு எனக்கும் உங்களை பத்தி நிறைய சொன்னார். எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா என் பொண்ணுக்கு உங்க பையன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணுமா? ஒண்ணுமில்ல, பயப்படாதீங்க. அதாவது பையனுக்கு லேடிஸ் மேல நல்ல ரிகார்ட்ஸ் இருக்கா, அவன் மேல் ஷாவனிஸ்ட் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா. அதுக்காக அவரை சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். நான் அதை அவர்கிட்ட சுட்டுட்டேன். அது என்ன பண்ணேன், அதைத்தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனான்னு ரொம்ப முக்கியமா இப்ப வந்தேன். இதை பாருங்க, இதுல வந்து கொஸ்டின் ஆன்சர் இந்த போலார் நோட்ஸ் தெரியுமோ இல்லையோ, அதே ஃபேஷன். சரியா? இதை வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் அதை பாத்துங்க சார். நீங்களே பாத்துங்க சார். நான் எதுக்காக பாத்துக்கிறேன்? அது எப்ப சின்ன டவுட் சொல்லுங்க. உங்க பொண்ணு அவுட் ஆஃப் சிலபஸ் ஒண்ணு கேட்ட மாட்டாங்க? மாட்டவே மாட்டான். எப்ப ரத்த உனக்கு ஓகே? This is more than enough, uncle. சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு சார். எப்படியாவது இந்த கல்யாணம் முடிஞ்சது சம்பந்தி. என்னப்பா இது? அனிதாவோட அப்பா வந்து கோனா நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. ஆனா அவங்க வீட்ல இருந்து பொண்ணு பக்கம் கூப்பிடவே இல்ல. எல்லாம் கூப்பிடுவாடா. நானும் குலதெய்வத்துக்கு எல்லாம் முடிஞ்சு வச்சிருக்கேன். எப்படியும் வந்து உனக்கு போன் பண்ணி நம்ம பொன் பார்க்க வர சொல்லுவா. பாசிட்டிவா திங்க் பண்ணுடா. ஹலோ ஹலோ, நான் மிஸ்ஸஸ் சுமா ரவிக்குமார் பேசுறேன். ஒரு நிமிஷம் ஆண்டி. அப்பா, அனிதாவோட அம்மா பேசு. ஹலோ ஹலோ சார், எப்படி இருக்கே? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கே? ரொம்ப சௌக்கியம் சார். நாங்க இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு எத்திராஜ் கல்யாண மண்டபத்துக்கு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஆச்சு. முகூர்த்தம் லேட் முகூர்த்தம் தான். அதான் கூகுள்ல வச்சுட்டு பாத்துட்டு இருந்தேன். உங்க இங்க கிட்ட இருக்குன்னு தெரிய வந்தது. சரி, ஒரு நட உங்களை வந்து பாக்கலாம்னு நாங்க வந்துட்டு இருக்கோம். நீங்க ஆப்ப இருப்பேடா? நோ ஃபார்மாலிட்டிஸ்மா, தயவு செஞ்சு வாங்க. நீங்களும் வரணும், போன் வரும், நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோமே. ஓகே சார், அப்ப இன்னொரு few minutesல பாப்போம். ஓகே ஓகே. என்ன சொல்ற? வராலாம்டா இப்போ. ஐயோ அப்பா, என்ன கோலத்துல இருக்க நீ? இப்போ ஒரு சட்டை பேண்ட் போட்டு வா. அவ என்ன பார்க்க வரேன்? உன்னை பார்க்க தான்டா வரேன். சரி, வீடெல்லாம் ஏன் குப்பையா இருக்கு பாரு. வீடுலாம் ஒரு குப்பையும் இல்ல. காத்தால சர்வன் மை நல்லா தானே பெருக்கிட்டு போனா. அங்க பாரு எவ்வளவு குப்பை குப்பையா இருக்கு. நீ போய் சட்டை பேண்ட் போடு, நான் போய் வந்து தொலைக்கிறேன். எங்கடா குப்பை? ஒரு குப்பையும் இல்லையடா. என்ன இல்லாத குப்பையை பெருக்கிட்டு? டேய் கண்ணா, நான் உன்னை பிரைட் குரூமா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பிரைட் குரூமா ஆயிட்டு அனிதா அவங்க அம்மாவோட வந்துட்டு இருக்கா. ஐயோ, நீ இந்த சத்திய போடு. போட்டுக்கிறேன். ஏன் பனியன் வேற நினைவு இருக்கிறா? ஹலோ சார். நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்க வாங்க வாங்க. வாமா அனிதா, வா 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 வா. சார் இல்லையா? இது அவ சைடு கல்யாணம். ரொம்ப ஆர்டினரி பீப்புள். அவ சைடு இல்லையா? அதுதான் எல்லாத்தையும் நாங்க தான் நடத்தி வைக்கிறோம். அதுலதான் ரொம்ப பிஸியா இருந்தார். சரி, நாங்க 2 பேரும் கிளம்பி வந்தோம். முதல்ல உங்களதான் பொன் பார்க்க வர சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க ரெடியா இருந்தோம். அதுக்குள்ள இந்த ஐடியா வந்தது. சரி, உங்களை வந்து பார்க்க. வெரி குட் வெரி குட். அம்மா, சங்கர் உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லியிருக்க. எனக்கு உங்க ஃபேமிலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பிள்ளை தங்கமான பையன், எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. டீ டோட்டலர். ரத்தன், நான் நேர பாயிண்ட்டுக்கே வரேன். உனக்கு அனிதாவை பிடிச்சிருக்கா? பொறுமை பொறுமை. அம்மா அனிதா, உனக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்கா? வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பேசிட்டு சொல்றேன். நீ ஏன்டா அவசரப்பட்ட?
சரி அப்பா நீ உள்ள போய் என்ன குடிக்க கொண்டு வாயே. குடிக்கிறதுக்கு பாருத்தானே நான் வந்து மசாலா டீ ரொம்ப நல்லா போடுவேன். எவ்வளவு கப்பு மசாலா டீ வேணும்? உங்க டிரைவர் கீழ இருக்காருல்ல? மெய்ட் சர்வெண்ட் இருக்கா. அப்போன்னா டோட்டல் 6 டீப்பா. நான் அவன் சொல்லல டீ டோட்டல் இருந்தேன். எவ்வளவு அழகா டீய போட்டு பண்ணுவேன். அப்பா மொக்கு சொல்லி என் கல்யாணத்தை நிறுத்திடாத. இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு அலையன்ஸ் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. சரிடா சரி சரி சரி. உங்களுக்கு இந்த பிளாட் ஒண்ணுதானா? உன்னத்துல இதெல்லாம் கூட கேட்பாள. இது நான் அந்த பிஆர்எஸ் வாங்கினேன் இல்லையா, பிஹெச்இல இருந்து அதுல வாங்கினது. அவன் ரத்தன் வந்து ஷோலிங்கர்ல அவன் ஒரு 3 பெட்ரூம் பிளாட் அவன் சொந்தமா வாங்கியிருக்கான். சரி அப்ப let them go and discuss. அவன் ஏற்கனவே போயாச்சு. ஓகே, நான் இதுவரைக்கும் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ கரெக்டா பதில் சொல்லிட்ட. இப்போ இந்த क्वेश्चनக்கு பதில் சொல்லு பாப்போம். கேளு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளோ ஆகாதவளோ ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து எதை அதிகமா விரும்புவா, இல்ல எது அவளுக்கு அதிக ஹாப்பினஸ் கொடுக்கும்? மறுபடியும் கேளு. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளோ ஆகாதவளோ ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து எதை அதிகமா விரும்புவா, இல்ல எது அவளுக்கு அதிக ஹாப்பினஸ் கொடுக்கும்? தெரிஞ்சிருச்சு. தன் சம்பந்தப்பட்ட தன் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்கிறது தான் ஒரு பொண்ணு அதிகமா விரும்புவா. அப்படி எடுக்கிறது தான் அவளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ் கொடுக்கும். am I correct? Correct. சரி அனிதா, can I ask you a question? Sure. வேற எந்த क्वेश्चन இல்லல்ல? அம்மா. ஹே அனிதா, என்ன உனக்கு ஓகேவா? அப்பா மாதிரி கொஞ்சம் பயப்படுறாமா. டபுள் ஓகே. பிடிச்சிருக்க, ஆனா ரத்தனை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் வேணுமா? அது என்ன பிரமாதம், பார்க் பீச் இந்த மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்கானே, போய் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேமா சார், எங்க சைடுல எல்லாம் ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது டிமாண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா. we are even prepared to share the wedding expenses. நோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். நான் ஏற்கனவே எங்க ஜோசியர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துட்டேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து கொடுங்கன்னு. இந்த ஃப்ரைடேவே அமோகமா இருக்குன்னார். அதனால இந்த ஃப்ரைடேவே நம்ம வச்சுடலாம். இல்ல வர ஃப்ரைடேக்குள்ள நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ஹால் பார்த்து அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. எங்க கடல் மாதிரி இருக்கும்போது ஹால் எல்லாம் எதுக்கு சார்? நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளையாத்துல தான் நடக்கணும், அதுதான் சம்பிரதாயம். ரத்தன், நீ என்ன சொல்ற? எங்க நடந்தா இல்லப்பா, நடந்தா போதும். நீங்க சொல்ற அப்ப நோ ஃபார்மாலிட்டிஸ், எங்கள்கிட்டயே வச்சுக்கலாமே. நீங்களே நிச்சயதார்த்தத்தை நடத்துங்க. நோ வென்யூ மட்டும் தான் எங்களுதுன்னு சொன்னேன். செலவெல்லாம் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அப்புறமா அனுப்புறேன். நமக்கு நாள் எடுத்து அமிர்தத்துக்கு போன முடியும். நாங்க கிளம்புறோம் சார். வரேன். ஹலோ, என்னாச்சு? போன காரியம்லாம் நல்லா நடந்ததா? எல்லாம் பேஷா நடந்தது. ஆத்துக்கு வந்து சொல்றேன். போன வச்சிடாத. அனிதாவை பையனோட அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிக்க சொல்லு. அப்படியே இந்த போனை மிஸ்டர் சீனிவாசன் கூட மாமா கிட்ட இந்த போனை கொடுத்துட்டு வா. ஓகே அங்கிள், அப்பா போன். ஹலோ. என்ன சார், எல்லாம் நம்ம பிளான் பண்ணி போச்சா? சார் எல்லாம் உங்க பிளான் படி என் பையன் பிட்டு பிச்சு ஏறிட்டான் சார். சார் இப்போ என் பொண்ணு வந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிப்பா, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சரி 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 சரி. கொஞ்சம் தீர்க்க சுமங்கலியா. இந்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் எவ்வளவு? 139 சார். சரியா போச்சு போங்க. போன வாரம் என்னன்னா 154 இருந்தது, இந்த வாரம் இப்படி குறைஞ்சிட்டே வருது. நான் பக்கம் ஒரு பாட்டுக்கு பிரான்ச்சா ஓபன் பண்ணிட்டு வரேன். 2 கை தட்டினாதான் ஓசை எழும்பும். கொஞ்சம் எஃபர்ட் ஜாஸ்தி போடணும். அவன் வெப்சைட் ஆரம்பிச்சு படுத்துறான் சார். அதுக்கு என்ன பண்றது, எல்லாம் பண்ணதான் செய்வா, நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். சரி இங்க பாருங்க சங்கர், போன வாரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு கேஸ்ல ஒருத்தர் டிசிஎஸ்ல வேலை பார்க்கறான்,
அப்படின்னு போட்டிருந்தது, சம்பளம் குறைவா இருந்தது, வெரிஃபை பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேடா? நான் என்கொயர் பண்ணிட்டேன் சார். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல வேலை பார்க்கலையா, டான்ஜூர் கேட்டரிங் சர்வீசஸ்ங்கிற அததான் ஷார்ட்டா டிசிஎஸ் னு கொடுத்திருக்காங்க. எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. May I come in, sir? வாங்க வாங்க உமா மேடம், வாங்க வாங்க வாங்க. இவர்தான் என் பிரதர். நமஸ்காரம். Pleased to meet you, sir. இவர்தான் கல்யாண சுந்தரம். மேடம், இதெல்லாத்தையும் விடுங்க. First, let me congratulate you for getting your daughter's alliance fixed, Thank madam. you, sir. ஆனா நிச்சயதார்த்தத்தை தான், கல்யாணத்தை தான் எங்கேயோ கொண்டு போய் 10 மாசம் தள்ளி வச்சுட்டாலே. அது இல்ல சார், அனிதா ரத்தனை புரிஞ்சிக்க கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது. அது எங்க ஆத்துல ஒரே கல்யாணம் இல்லையா, ஜாம் ஜாம் நடத்தணும். எனக்கு வேற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் யுஎஸ்ல இருக்காளா, அவ அலாஸ்கால இருந்து புளோரிடா வரைக்கும் எல்லாரும் வரணும் இல்லையோ, அதனாலதான். அப்புறம் இன்னொன்னு, ஒரு நல்ல ஹாலா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே புக் பண்ணிடுங்க சார். மேடம், உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு கெஸ்ட் எல்லாம் எப்படி எப்படி எந்தெந்த இது வருவான் டீடைல்ஸ் கொடுத்தேன்னா அது தந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மண்டபம் புக் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நான் பாயிண்ட்க்கு வரேன். எங்க அண்ணா அவர் பொண்ணு ஜில்லுக்கு வரன் தேடிட்டு இருக்காரு. சரி. ரொம்ப நாளா ஒண்ணும் அமையவே மாட்டேங்கிறது. நெம்மாரா கிட்ட ஜாதகத்தையும் கொடுத்தேன், பார்த்து சொல்லுங்கன்னு. சரி. நான் தான் சொன்னேன், அவர் வேற ரொம்ப பிஸி சார், ரொம்ப பிஸி. உங்க பிரதர் இல்லையோ? இப்ப கூட யுஎஸ்க்கு போயிட்டே இருக்காரு. எங்க ஆத்து நிச்சயதார்த்தத்துக்கே அவருக்கு வரக்கு. ஆமா, ரொம்ப பிஸி. அதனால நான் தான் அவரை ரொம்ப பிரஸ் பண்ணேன், நீங்க ஒரு நட வந்து சார பாத்துருங்க அப்படின்னுட்டு. அதான் அவர் வந்திருக்காரு. சார், என் பொண்ணுக்கும் இங்கதான் சார் ரெஜிஸ்டர் பண்ணணும். சார், உங்க சிஸ்டர் நேத்து உங்க டாக்டர் ஜில்லுவை பத்தி போன்ல டீடைலா சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா வரனையும் தட்டி தட்டி கிடைக்கிறாங்கன்னு. ஆஸ் a மேரேஜ் கவுன்சிலர் நான் அனலைஸ் பண்ணி பாத்துக்கிட்டே I think she might be in love with someone, sir. சார், not at all. என் பொண்ணு இந்த பியார், பிரேமா, லவ், காதல் இதெல்லாம் அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல சார். She is a very practical girl. நீங்க எவ்வளவுதான் பாஷையில சொன்னாலும் லவ் லவ் தான். கல்யாணம் லவ் பண்ணா என்ன சார் தப்பு? இந்த கல்யாணங்கிறதுல 7 முறை இருக்கு. அதுல காந்தர்வங்கிறது ஒண்ணு. சாகுந்தலத்திலையும் இதுலயும் இல்லாத காதலா என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உங்க பொண்ணு ஜில்லு கிட்ட அப்பாவே பேசக்கூடாது, ஃப்ரெண்டா பேசி என்னன்னு கேட்டுன்னு வாங்க. அது வந்துட்டு வாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். என்ன சொல்றேன் மேடம்? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓகே சார், நீங்க சொல்றேன். I will talk to my daughter and I will get back to you. I wish you all the best. Thank you sir. Thank you. ஓகே சார், பார்க்கலாம். சங்கர், சொல்லுங்க சார். இந்த பொண்ணுக்கு காதல் கல்யாணம் தான். சங்கர், இங்க வாங்க. சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் காதல் கல்யாணம் இல்ல. என்ன நம்பர் எப்படி சொல்றீங்க சார்? இப்பதான் காதல் கல்யாணம் சொல்லிட்டு போறாரு. அப்ப ஜாதகத்தை பாருங்க. இப்ப அவளுக்கு சுக்கிர தசை, சந்திர புத்தி, மனசு அப்படி எப்படி அலப்பாயும். ஆனா லக்னாதிபதி குரு 7 உட்கார்ந்து லக்னத்தை பாக்குறான். அதனால இந்த பொண்ணை வழி தவறாம காப்பாத்திருவா. ஒன்னும் புரியல. காத்திருந்து காணா. கங்க்ராச்சுலேஷன் சார். பெட்ரோத்தலே கல்யாணம் மாதிரி ஜமாச்சுட்டு. ரைட்டு, நான் இன்னொரு மேரேஜுக்கு அட்டெண்ட் பண்ணணும். நான் கிளம்புறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், பேசிட்டு சாவாசமா போகலாம். சார், ரவிக்குமார் சார், அங்க மிஸ்டர் ஸ்ரீனிவாசனை பார்த்தேன். He is talking to his relatives. I do not want to disturb him. அனிதா, ரத்தன், ஜில்லு எல்லாத்தையும் நானே என்ன செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு என்னோட விஷஸ் எல்லாம் தெரிவிச்சுட்டேன். சாப்பாடு எங்க சார் போறது? எப்படியும் சங்கர் வந்து ஏடிஎம்ல கையெழுத்து வாங்கி he will take lunch. கல்யாணத்துக்கு 3 வேளையா நான் இருந்து ஜமாச்சுறேன். ஓகே, I take leave. Thank you. வாங்க. உமா, ரத்தன், அனிதா நீ வாமா. ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நம்ம ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் முடிச்சுக்கலாமா? ஷூர். இத பாருங்க, இதுதான் ஏடிஎம் டாக்குமெண்ட், கையெழுத்து போட்டுருங்க. எக்ஸலன்ட், தேங்க்யூ so much.
இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? Hey. சார் அப்படியே போங்க, நான் எடுத்துக்கிறேன். என்னம்மா அனிதா, இது யாருன்னு சொல்லவே இல்ல. கிறிஷ் வந்து ரத்தனோட கலீக். ஹலோ சார், நைஸ் மீட்டிங் யூ. இவ என் கசன், சிடிஎஸ்ல வர்க் பண்றா. ஆபீஸ்ல பிரியா, ஆட்ல ஜில்லுன்னு கூப்பிடுவோம். ஹாய் ஹாய். நைஸ் நைஸ். கல்லடக்குறிச்சியில எனக்கும் ஒரு நிக்நேம் இருக்கு சார். என்ன ஜொல்லுன்னு கூப்பிடுவாங்களா? சும்மா இருடா, சின்ன அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ ஓகே. எனக்கு டைம் ஆச்சு, சாப்பிட போலாமா? நீங்க போங்க சார், வெல்கம் லேட்டர். ஓகே ஓகே பாஸ், கங்க்ராட்ஸ் அகைன். Thank you. Thanks a lot. என்னடா பெரிய இடமா பிடிச்சிட்ட, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நான் கேட்ட பேச்சுலர் பார்ட்டி எப்படா? டேய் நீ வேற, நான் நேரங்காலம் தெரியாம. ஆமா, உனக்கு ஜில் எப்பத்துல இருந்து தெரியும்? ஜில்லு இவா நிச்சயம் பண்ண 2 years இருக்குமா? ஆமாண்டா 2 years. ஓ, இந்த டீம்ல இருக்கிற அன்னைக்கு ஃபோன் பண்ணானா? சரி, உங்க விஷயம் மாமாக்கு தெரியுமா? ஏய், இன்னும் அப்பா கிட்ட இத பத்திலாம் நான் பேசவே இல்ல. Tell me something. Do you really love your father? Of course I love my father. பாவண்டி மாமா, அவர் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கார். It is not fair to him. You have to tell him about Krish. சொல்றேன், டைம் வரச்சே கரெக்ட்டா நானே சொல்லிடுவேன். சரி, நீ தான் சொல்லல. கிரிஷாத அப்பா அவன் அப்பா அம்மா கிட்ட சொன்னானா இல்லையா? ஏய், அவனுக்கு அப்பா அம்மா இல்லடி. ஏய், I'm sorry Krish. It's okay, don't worry about it. ஆமா அனிதா, அத்தை ஏன் உன் கல்யாணத்தை இவ்ளோ தள்ளி போட்டுனே போறா? தானே. அதுவா, அந்த கேப்ல நானும் ரத்தனும் பேசி பழகி அவுட்டிங் போய் ஒருத்தர் புரிஞ்சுக்க போறோம். பாத்துடி, அதுக்குள்ள ரத்தன் பாகிஸ்தான் தீவிரவாதி ஆயிட போறான். எல்லாம் ஈட போறான்டி. அப்பா, என்னடா, நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரேன்ப்பா. எங்கடா? தாராவதி பர்த்டேக்கு அனிதானுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கா. இப்ப என்ன பிக்கப் பண்றதுக்காக தான் அனிதாவும் ஜில்லும் கார்ல வந்துட்டு இருக்கா. நம்ம கிறிஷ் இருக்கான்ல, இக்ஸர் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஜாயின். சோ அதான் ரெண்டு பேரும் வாசல்ல வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கா. என்னடா வாசல்ல வந்து வெயிட் பண்றது? ஆத்துக்கு வர நாட்டு பொண்ணு அப்படி வாசலோட போயிடுவாளா? மாடிக்கு வந்து ஒரு காஃபியோ கூல்ட்ரிங்கோ சாப்பிட்டு போச்சு. அதுவும் சரிதான், நான் யோசிக்காம போயிட்டு பாரு. ஏய் அனிதா, எங்க இருக்க? ஓ, வந்துட்டியா? சரி, ஓகே. சரி கேளு, அப்பா ஒண்ணு மேல வந்துட்டு தான் போகணும்னு சொன்னாரு. சோ கொஞ்சம் வரியா? சரி, ஓகே, வரலாம்ப்பா. வரடா, சரி. அப்படியே போயிடக்கூடாது. ஹலோ அங்கிள். வாமா அனிதா, வா. அம்மா, நீ என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, கூல் ட்ரிங்கா? இல்ல அங்கிள், நாங்க வெளியில பாத்துக்கிறோம். இல்ல, கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு தான் போவோம். சரி, ஓகே, okay. ரைட். ஹேய், ஹாய், கங்க்ராட்ஸ். எதுக்கு? இவனுக்கு ஆன்சைட் கிடைச்சிட்டு உங்ககிட்ட சொல்லியா? On-site அங்கிள், உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? எது? இவனுக்கு ஆன்சைட் கிடைச்சிட்ட விஷயத்த. ஆன்சைட்டா? சொல்லவே இல்லையே படவா. எல்லாம் என்னோட நாட்டு பொண்ணு ஆத்துக்கு வந்த அதிர்ஷ்டம் தானே இவனுக்கு ஆன்சைட் கிடைச்சிருக்கு. என்ன கிறிஷ், நீயும் பாஸ்போர்ட் வாங்கி வச்சு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ற, உனக்கு இந்த ஆன்சைட் எல்லாம் கிடைக்காதா? நான் அவனோட சீனியர் அங்கிள், நியாயமா பார்த்தா என்னதான் அனுப்பிச்சிருக்கணும். என்ன பைபாஸ் பண்ணி இவனை அனுப்புறான். இனிவே ஃப்ரெண்டுக்கு தானே கிடைச்சிருக்கு. ஏய், உனக்கு ஆன்-சைட்டா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? கூலியா? எனக்கே இப்பதான் தெரியும். ப்ரொபோசல் ஸ்டேஜ்ல சொல்லிருக்க வேண்டாமா? ஆபீஸ்ல நல்ல பேர் வாங்க அப்படி உழைக்கிறான். சரி, அதெல்லாம் போட்டோம். எனக்கு என்ன பேச்சுலர் பார்ட்டி எங்கடா? பேச்சுலர் பார்ட்டியா? வாட் இஸ் திஸ் ரத்தன்? ஏய், உனக்கே தெரியும் நான் ஒரு டீ டோட்டலர்னு. இவன் தான் நச்சரிக்கிறான். பில்ல மட்டும் தான் செட்டில் பண்ணனும் நான் சொல்லிட்டேன் தெரியுமா? No. I am totally against all this. குடிக்கிறதுக்கு நீ என்ன ஃபைனான்ஸ் பண்ண போறியா? என்ன ஜில்லு நீ சும்மா இருக்க? கிறிஷ் ஒண்ணும் கேட்க மாட்டியா? ஏய், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சுனா இந்த மாதிரி பேச்சுலர் பார்ட்டிக்கு ஆசைப்படுறது சகஜம் தானே? ஏன் உனக்கு ஆசைப்படுறதே ஜாஸ்தி. கரெக்டா சொன்னேன். இந்த ஆம்பூர் பிரியாணி இந்த கலரை குடிச்சு நாய்க்கு தான் கிடைக்கணும்னு இருந்தா யாருனால என்ன பண்ண முடியும்? நான் நாயா? எனக்கு ஒரு நேரம் வேணும்டா, அப்ப பேசிக்கிறேன். ஏய், வாட் கைஸ்? என்ன இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறான்? என்னமோ சரி, அம்மா அனிதா, கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. சரி,
உனக்கு மாமியார்ல ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு நானும் ஜில்லுவும் ஃபீனிக்ஸ் மால் போறோம். ஒன்னையும் கிருஷியும் நாங்க வந்து பாண்டி பசார்ல இறக்கி விட்டுறோம். அப்புறம் ரத்தன், இது என்னோட என்ன ஃபேஷன்ஸ் பில், என்னோட டிசைனர் பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருக்கேன், போய் கலெக்ட் பண்ணிக்கிறியா? அப்படியே இது வந்து நாராயணா பேர்ஸோட பில், என்னோட டெம்பிள் ஜுவல்லரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண கொடுத்துருக்கேன், அதையும் கலெக்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அங்க இருந்து அப்படியே ஹெல்த் அண்ட் க்ளோ போ, இது என்னோட ஹெல்த் அண்ட் க்ளோ ஷாப்பிங் லிஸ்ட், இதெல்லாம் வாங்கிக்கணும், இதே பிராண்ட் தான் வாங்கிக்கணும். என்ன ஓகேவா? சரி, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஓலா பிடிச்சு நீயும் ஃபீனிக்ஸ் மால் வந்துரு. பசிக்கிறது நாங்க இங்கெல்லாம் சாப்பிடாத, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகேவா? சரி, நான் போயிட்டு வரேன். கிளம்பலாமா? ஓகே, பை. வா அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. என்னடா கன்றாவி இது, ஜல்லிக்கட்டு காடு மாதிரி இருந்தான், இப்ப பூம் பூம் மாடு மாதிரி. இதே மாதிரி போயிட்டு இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் கை குழந்தை ஆயிடுவான் போல இருக்கு, தலையே நிக்காது போல இருக்கு. மணி 3 ஆகுது. நீ தானே சொன்ன லீவ் போட்டு படத்துக்கு வரேன்னு. நான் டிக்கெட் கூட வாங்கிட்டேன். 4 மணிக்கு ஷோ. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அதுக்கு இப்ப வரமாட்டா அதானே சொல்ல போற? நான் வெட்டியா பெஞ்ச்ல இருக்கேங்கிறது வேற குட்டி காட்டுறியா? All this means is that you don't love me. No explanations, Ratan. Phone வைடா. I don't want to talk to you. Hello? Hello? Phone வெச்சிட்டா. இவகிட்ட நம்ம தான் போட்டு வாங்கணும் போல இருக்கு. அனிதா, அனிதா, என்னம்மா? இன்னைக்கு கோவில்ல ரத்தனோட சித்திய பார்த்தேன். அதுக்கு அவ அம்மா சைடு தாத்தா ஒருத்தர், அவருக்கு பென்ஷனே கிடையாதான், ஏதோ சாதாரண வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிருக்கார் போல இருக்கு. அதுவும் இல்லாம வீடு வாசல் ஒண்ணுமே கிடையாது போல இருக்கு. அதனால நம்ம ரத்தன் தான் மாசத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்கறானா. என்னமா அது? அத சொல்லி அவ சித்தி ரொம்ப பெருமைப்பட்டுண்டா. வெரி வெரி நைஸ் பாய் மாமா. இத என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே யாராவது சொல்லுவாளான்னு? இல்லம்மா, போன வாரம் நாங்க காஃபி ஷாப்ல மீட் பண்ணிடும் போது டிஸ்கஸ் பண்ணோம், எங்களுக்குள்ள எந்த விதமான ஒளிவு மறைவு இருக்க கூடாதுன்ட்டு. இத மறைச்சுட்டான். பணம் கொடுக்கறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா பணம் கொடுக்கறது தெரிஞ்சா நான் அப்செக்ட் பண்ணுவேன் நினைச்சுதானே இத மறைச்சிருக்கான். தட்ஸ் நாட் ஓகே. போச்சுடா என் நாக்குல சனி. அதெல்லாம் விட, போன மாசம் 2 நாள் நான் ஜுரத்துல கண்ணே திறக்காம படுத்துட்டு இருந்தேன். போன் பண்ணி வேற சொன்னேன், ஆனா அவன் என்ன வந்து பார்க்கவே இல்ல தெரியுமா. கேஷுவலா போன்ல உடம்பு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கல்யாணம் கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டான். அது அப்படி இல்லம்மா, என்கிட்ட எல்லாம் விசாரிச்சான். அதுவும் இல்லாம சாதாரண வைரல் ஃபீவர் 4 நாள்ல சரியா போச்சு. அதனால என்ன இப்போ? இல்லம்மா, எல்லாம் தப்பா தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஈசிஆர்ல கல்யாணம், ரிசப்ஷனுக்கு நாங்க கிளம்பினதே லேட். சரி, எல்லார்கிட்டயும் இவன் தான் என்னோட ஃபியான்சின்னு பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா மேப்ல எடுப்ப கார் மாதிரி ஸ்லோவா ஓட்டிங் போனா. நாங்க போய் சேரும் போது 9 மணி ஆயிடுச்சு. என்னோட பாதி ஃப்ரெண்ட் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டா தெரியுமா. டோட்டல் வேஸ்ட். சேஃப் டிரைவிங் நல்லது தானம்மா. அதுவும் உங்க அப்பா அப்பப்ப சொல்லுவாரு, வேகம் விவேகம் இல்லைன்னு. அத நல்லா புரிஞ்சுட்டு இருக்கான்னு நினைச்சுக்கோ. எனக்கு ஒண்ணு இந்த மாதிரி விவேகானந்தர் எல்லாம் வேண்டாம். அன்னைக்கு அப்படிதான் படத்துக்கு போலான்னு சொன்னா, அப்புறம் ஆபீஸ் வேலை, கிளைண்ட் மீட்டிங், அது இதுன்னு என்ன ஏமாத்திட்டான். தப்பு பண்ணிட்டேமா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இந்த மாதிரிதான் கிளைண்ட் கால், கஸ்டமர் சப்போர்ட்னு ஆபீஸ் வேலையே கட்டின்னு அலைவான்ல, எனக்கு சப்போர்ட்டா இருக்க மாட்டான்ல. அது இல்லம்மா, நீ இன்னும் ரத்தனை சரியா புரிஞ்சுக்கல. இல்லம்மா, ஆனா என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கல. என்ன அனிதா அது? நீ சும்மாருமா. ஐ திங்க் அவன்கிட்ட இருந்து எனக்கு லவ், ரெஸ்பெக்ட், கம்பானியன்ஷிப் எதுவுமே கிடைக்க போறது இல்ல. ஐ மேட் a wrong choice. We will have a 20-minute break. Intermission now.